பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது, நான் ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஆரம்பிங்க. அப்டேட்டோட ஆரம்பிங்க, அவ்வளவுதான். இல்ல, அது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதுவும் பெருசா என்னென்ன அப்டேட் வந்தது தெரியல. சரி ஒண்ணும் பிரச்சனை, நான் சொல்றேன், நான் அப்டேட் சொல்றேன். என்ன வித்தியாசமா நீங்க கோஹோஸ்டிங் காமிக்குமா ஹோஸ்டிங் காமிக்குது உங்களுக்கு கரெக்டா காமிக்குதா? எனக்கு கரெக்டா காமிக்குது. உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு கோஹோஸ்ட் தான் காமிக்குது. சரி பரணிக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், பாருங்க பரணி. ஓகே டன். இப்ப அடுத்து என்னன்னா, இன்னைக்கு வந்து அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து ஒரு நல்லது ஒரு அப்டேட் அப்படின்னா, அந்த ராவடி படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ், டைட்டில் கிளிம்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, பார்த்தேன். அதாவது பேசில் ஜோசப் சிறை படத்துல நடிச்ச அந்த அக்ஷய் குமார், இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிற அடுத்த படத்துக்கு ராவடின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. எனக்கு டைட்டில் கிளீம்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி இருந்துச்சு. அது சிறை படத்துல ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணியிருந்தா அப்படி அந்த பையன், நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தா அப்படி. 2வது படமே வந்து நல்ல ஒரு ஜாலியான காலேஜ் சப்ஜெக்ட், அதுவும் பேசில் ஜோசப் மாதிரி. ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு காம்பினேஷன், செகண்ட் படத்துல பேசில் ஜோசப் காம்பினேஷன். அந்த ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பிளஸ் கேஸ்டிங் ரெண்டுலயுமே அந்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ பையனை வந்து நல்ல வளர்க்கறதுக்கு நல்ல ஐடியா பண்ணிருக்காரு. நல்லா இந்த படம் மலையாளத்துக்கும் கொஞ்சம் நல்ல ரீச் இருக்கும் அவருக்கு. ராவடி டைட்டில் நல்லா இருந்துச்சு, நீங்க பாக்கலாம். கிளிம்ஸ் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. இன்னொரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அது என்ன, ரணபாலியா, விஜய் தேவரகொண்டா அடுத்த படம் ரணபாலி. விஜய் தேவரகொண்டாவோட லுக்கு, அந்த ஜானர் ரெண்டுமே கொஞ்சம் ஹிட் அடிக்கக்கூடிய மாதிரி நல்லா இருக்கு. பட் கூடிய வரையில் ஏதாவது டீசர் ஏதாவது வந்தா தெரியும். தமிழ்லயும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது ரவுடி அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த குடித்தோட அடுத்த படத்தோட, அதாவது சித்தார்த்த படம் வந்து அவர் டைட்டில் ரவுடி அண்ட் கோன்னு வச்சிருந்தாங்க, அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. அந்த கப்பல் பிளஸ் வந்து இந்த டக்கர், இந்த 2 படங்களையும் எடுத்த கார்த்திக் ஜி கிரிஷ் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல அந்த படம் விரைவில் வெளியாக போகிறது. அடுத்து பயணமே அப்படின்னு ஒரு பாட்டு, சீதா பயணம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த பாட்டுடைய ப்ரோமோ வந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபுல் சாங் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படம் சீதா பயணம்ங்கிற படம் வந்து பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன் தான் டைரக்டர், அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் ஹீரோயின். அடுத்தது லாக்டவுன் ஒரு படம், அனுபமா பரமேஸ்வரன் படம். அது படம் வந்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பத்தி செலிபிரிட்டிஸ் பேசுற ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு வந்து அயோத்தி டைரக்டர் மந்திரமூர்த்தி அவர் அந்த படத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிற வீடியோ விட்டுருந்தாங்க. 4th ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் அழகு ஓவியம், அந்த பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் 2 நாள்ல வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு படம், அந்த படத்துடைய சோசியோ பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர்னு அதுக்கு ஒரு டேக்லைன் வச்சிருக்காங்க. படம் பேரு ஏ படம். அந்த படம் அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து தங்கமே தங்கமே அப்படிங்கிற சாங்கு செகண்ட் சிங்கலாம் இதய முரளி படத்துல இருந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்டரா அறிமுகமாகிற படம் இது. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஆனா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இட்லி கடையும் பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆகுது. அடுத்தது மோகன்லாலுடைய அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் இப்பயே மறந்துட்டு இருக்காங்க. 365 366. இப்ப அடுத்து 367வது படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. விஷ்ணு மோகன் அப்படிங்கிற டைரக்டர் தான் இயக்குறாரு. மேப்படியான் அப்படிங்கிற படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஆளு. பேட்ரியட் மோகன்லால், மம்முட்டி, பகத் பாசில், அந்த இன்னொரு 2-3 பேர் அதுல ஆயில் வராது, அவங்களாம் சேர்ந்து நடிக்கிற மலையாளத்தின் மிக பெரும் மல்டி ஸ்டாரர். அந்த படம் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வரும்னு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லோகேஷ் கனகராஜோட பேட்டி தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காரு, நிறைய விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது அது போக என்னன்னா, அல்லு அர்ஜுன் படம் முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்த படமே கைது 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொருன்னு சொல்லுவார்ல. மாஸ்டர் முடிச்சுட்டு கைது 2, விக்ரம் முடிச்சுட்டு கைது 2, லியோ முடிச்சுட்டு கைது 2, கூலி முடிச்சுட்டு கைது 2. இப்போ அதே மாதிரி இப்போ அல்லு அர்ஜுன் படம் முடிச்சுட்டு கைது 2 தான் அப்படிங்கிறத இன்னொரு முறை சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஃபிளாக்னு ஒரு படம், அந்த படத்தை பத்தி கன்னட ஸ்டார் சிவராஜ்குமார் அவர் வந்து ஒரு பாராட்டி பேசியிருக்கிறாரு. அதோட ஒரு கிளிப்பிங் விட்டுருந்தாங்க. முக்கியமா நேத்து நான் சொன்ன ஒரு ட்ரைலர் வந்திருக்காது. ஓகே, ட்ரைலரும் வந்திருக்குதான். ஆமா, ஓகே ஓகே ரைட், ஓகே 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 ஓகே. அடுத்தது ரவி, அது ஃபேக் நியூஸுங்க. அதாவது நியூஸ் உண்மைதான், அது வந்து இப்ப போஸ்டர் வந்து ஃபேக்கு. ப்ரொடியூசர் பேர்ல வேற யாரோ போட்டிருக்காங்க. அவர் ப்ரொடியூசர் வந்து காலையிலேயே அவர் எந்த அப்டேட்டும் கொடுக்கல, ஈவினிங் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு அவர் பேர்ல ஒரு சாந்தி டாக்கிஸ் இதுல வந்து ஒரு ஃபேக்டரி இது போட்டிருந்தாங்க.
ஈவினிங் அருண் விஸ்வாங்கிற டேக்லயே ஐடியிலேயே பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் ஆன் போர்டுன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு விட்டாங்க. ஆனா நியூஸ் உண்மை, போஸ்ட் போய். ஓகேவா. அடுத்தது வந்து என்னமோ அப்டேட் சொல்ல வந்தேன், ஸ்ருதிஹாசன் சொல்லி மறந்துட்டேன். ரவிதேஜா அப்டேட். ரவிதேஜாவுடைய அடுத்த படம் 77வது படம். அந்த படத்துக்கு இருமுடி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அவருடைய இந்த மாஸ் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேற மாதிரி ஜானர்ல படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் முதற்கொண்டு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பொங்கல் ரிலீஸ் ஆன வா வாத்தியார் அந்த படத்துல இருந்து உயிர் பத்திக்காம அப்படிங்கிற சாங் வீடியோ சாங்கா விட்டுருந்தாங்க. சுகுமார் ப்ரோ மாதிரி கெட்டப்ல இருக்கிற ஒரு ஆள் அவர் நடிக்கிற படம் ரூட்டு, அந்த படத்துல செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட போஸ்டர் எல்லாம் சுகுமார் ப்ரோ மாதிரி தான் இருக்கு. அதுக்கு தான் எனக்கு கீழே கமெண்ட்லயே கங்க்ராட் சுகுமார் ப்ரோனே போஸ்டர் போட்டிருந்தாங்க. ரிபப்ளிக் டே ஸ்பெஷலா நிறைய சில படங்கள்ல இருந்து வாழ்த்துக்கள் போஸ்டர் எல்லாம் விட்டுருந்தாங்க. ஆலி அப்படிங்கிற படம் உட்பட. அப்புறம் கருப்பு பல்சர் அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அந்த படம் வந்து தியேட்டர்ல வர 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. வேற என்ன அப்டேட்டு? வேற எதுவும் அப்டேட் வந்த மாதிரி தெரியல. எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, கமல் சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க. எங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? எப்படி 5 நிமிஷத்துல போயிருக்கீங்களா, 10 நிமிஷத்துல போயிருக்கீங்களா? நான் வாக்கு கொடுத்துட்டேன் 26க்கு அப்புறம் நான் ரெகுலரா வந்துருவேன், ஸ்டார்டிங்லயே வந்துருவேன்னு பரணிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதை நான் நிறைவேற்றணும், அவ்வளவுதான். வருவேன், ஸ்பேஸ் முடியுது வரையும் இருப்பேன். சரி சுகுமார் ப்ரோ, எனக்கு புரியல. நீங்க அனௌன்ஸ்மெண்ட் போட்டதெல்லாம் ஓகே, ஏதோ 7 விஜய் இதுக்கு முன்னாடி ஒரு 4 யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி வச்ச மாதிரி இந்த படம் மட்டும் ஸ்டாண்ட் அலோன் படம் மாதிரி போட்டிருந்தீங்களே, எனக்கு புரியல அது என்னது அது. ஓகே, அது இங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் ஆனா ஹை பாசிபிலிட்டிஸ், லோ பாசிபிலிட்டிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்த நியூஸ் நான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் பிரகாஷ் உறுதியா சொல்றேன், ஏஎல் விஜய் காம்பினேஷன்ல அஜித் வந்து டாக்குமெண்ட்ரி படம் மட்டும் தான் பண்றாரு. எந்த படமும் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணல. இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், அதுவும் ஏஎல் விஜய் சைட்ல. அந்த நியூஸ் ஓகே. ஆனா நான் சொல்றேன், உறுதிப்பட சொல்றேன். நீங்க சொல்றது ஏஎல் விஜயே சொன்னாலும் சரி, நான் சொல்றேன் உறுதிப்பட சொல்றேன், அந்த படம் நடக்க போறது கிடையாது, நடக்கிறது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் ஃபேக் நியூஸ் தான். அது ஒரு சொல்ல முடியாது, நம்ம ஏன்னு சொல்ல முடியாது. ஃபேக் நியூஸ்ங்கிறத முடிச்சுக்கிறேன், விளக்கம் சொல்ல விரும்பல நான். ஃபேக் நியூஸ், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நடக்கும்ன்றது வந்து எனக்கு நான் நம்புறேன். அதனால வந்துட்டு ஓகே விடுங்க, அது உங்களோட கருத்து. ஆனா எனக்கு வந்து அவங்க சைட்லயே ஒரு இன்ஃபர்மேஷன் இது ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் மெட்டீரியலைஸ் ஆகுற மாதிரி இருக்கு, ஃபைனல் ஆகுற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது டாக்குமெண்ட்ரிக்கு அப்புறமா வந்து அந்த டிசிஷன் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. இது நம்ம லிசனர்ஸுக்கு நான் சொல்லிடுறேன், நம்ம லிசனர்ஸுக்கு நான் வந்து ஒரு கிளியரா ஒண்ணு சொல்லிடுறேன், அந்த படம் நடக்க போறது கிடையாது, ஜஸ்ட் ஃபேக் நியூஸ் தான், அவ்வளவுதான். எப்படி ரஜினி கமல் ப்ராஜெக்ட்ல நீங்க உங்க ஸ்டாண்ட் என் ஸ்டாண்ட் வேற மாதிரி இருந்துச்சு, இதுலயும் அதே மாதிரிதான் இருக்க போகுது. அது ரஜினி கமல் படம் நடக்காதுன்னு நீங்க, நான் நடக்கும் தான் சொன்னேன். ஓகேவா. ஆமா, இப்பயும் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறது நடக்காதுன்னு சொன்னீங்க. ஆர்கேஎஃப்ல கமல் ரஜினி நடிக்கவே மாட்டாரு நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் அவர் சேர்ந்து நடிக்க மாட்டாரு நீங்க. அவங்க அதுல கமலே பேட்டி என்ன கொடுத்தாருன்னா, ரஜினிக்கு கதையும் நான் கமலும் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தேடிட்டு சொன்னாரு. இருங்க, ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்கன்றது தானே இங்க எல்லாரும் இருக்காங்க. பரணியும் இருக்கான், பரணியும் கேளுங்க. பரணி, நம்ம 2 பேரும் என்ன சொன்னோம், சேர்ந்து நடிக்க மாட்டாங்கன்னு. நீங்க இன்னைக்கு லோக்கியே சொன்னாரு, 1.5 மாசம் நான் ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கேன் அந்த படத்துக்கு. நடக்காத படத்துக்கு எப்படி ஸ்கிரிப்ட்? அதான் பாருங்க, லோகேஷ் கனகராஜ் பேட்டி கொடுக்குறாரு, ஆனா நடக்காது. அக்ரிமெண்ட் வந்து சைன் அந்த படத்துக்கு ரஜினி கமல். இருங்க, ரஜினி கமலுக்கு லோகேஷ் ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கேன் 1.5 மாசம் சொன்னார்ல, அத நம்புறீங்க. அதே லோகேஷ் அடுத்த படம் கைதி 2ன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னங்க இது நியாயம்? இல்ல, இது நடந்த விஷயம் ப்ரோ, நடக்க போறதான் நம்ப மாட்டோம், நடந்த விஷயத்தை நம்ப தானே ஆகணும். இல்ல, அதே லோகேஷ் இல்ல, நான் அதை இப்பயே சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்க. அது வந்துட்டு அது எனக்கு தியேட்டர்ல வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். அவங்க 2 பேரும் பரணியும் கேளுங்க, பரணி நானும் அந்த ஸ்டைல்ல தானே இருந்தேன். பரணி அப்பயே அதானே சொன்னாருங்க, நீங்களும் பரணி அப்பயே அதே தானே சொன்னீங்க. இப்பயே அதானே சொல்றேன் நானு. ஆர்கேபில படம் பண்ண மாட்டாருங்க, ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க மாட்டாருங்க. ரஜினி என்ன சொன்னாரு, கமலும் நானும் சேர்ந்து இருங்க. ரஜினி என்ன சொன்னாரு ஏர்போர்ட்ல, ரஜினி கமலும், அதாவது நானும் கமலும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான கதை தேடிட்டு இருக்கோம்னாரு. கமல் என்ன சொன்னாரு, நானும் ரஜினி சேர்ந்து நடிக்கிறதுக்கான கதை தேடிட்டு இருக்கோம்னாரு.
அடுத்து லோகேஷ் என்ன சொன்னாரு, இப்ப எல்லாம் சொல்லிக்க நாங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கான கதை தான் நாங்க சொன்னோம், அது மெட்டலைஸ் ஆகலன்னு சொல்லிட்டாரு. ஆனா பிளான் நடந்துச்சு, நீங்க நடக்கவே நடக்காதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப சொல்றேன், இது ஒரு இருங்க, நீங்க பேசுறது எனக்கு பிரேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு தெளிவா தெரியல, நடுவில் பிரேக் ஆகுது. எனக்கு மட்டும் தான் இருக்கா எல்லாத்துக்குமா அதை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட். இல்ல அவர் ஸ்டார்ட் பண்றப்ப பிரேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ படம் வந்துட்டு அது நடக்காத மாதிரியே இதுவுமே நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க, இது நடக்கும் நான் சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட், ஓகே. நான் நடக்காதுன்னு சொல்லல, உறுதியாவே சொல்றேன் நடக்கவே நடக்காது. ஜஸ்ட் ஒரு முழுக்க ஒரு பேக் நியூஸ் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க நடக்கும்னு சொல்றீங்க. ரைட், ஓகே, பாப்போம். எல்லாம் மிஞ்சி போனா ஒரு வருஷத்துக்குள்ள நடக்க போகுது. எனக்கு ஒரு டவுட், சொல்லுங்க பாருங்க. டுடேஸ் இன்னைக்கு இந்த ரவுடி போஸ்ட் விட்டது முன்னாடி அப்டேட்ல விட்டாங்களா, அதை பாத்தீங்களா? அது இந்த ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம், அப்ப இன்னும் சில பெரிய படங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீ சாயங்காலம் 5 மணிக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, நேத்து வந்து இன்னைக்கு காலைல 10 மணிக்கு அப்டேட் வரும் ஒரு போஸ்ட் விட்டாங்க. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு மதியம் 3 மணிக்கு ஒரு அப்டேட் வரும் போஸ்ட் விட்டாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு அப்டேட் வரும் ஒரு போஸ்ட் விட்டாங்க. 4 மணிக்கு 5 மணிக்கு அப்டேட் வரும் ஒரு போஸ்ட் விட்டாங்க. 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த போஸ்ட்ல விட்டாங்க. எனக்கு ஷாக்கிங். டேய் எனக்கு டைரக்டர் 5 மணிக்கு போட்டிருந்தாரு, 6 மணிக்கு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி. ஆனா 6:10 வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வரல. இல்ல எனக்கு விட போறது சித்தார்த்த படம் தானே, டேரக்டாவே விட்டுறலாம்ல. இல்லன்னா அது அவங்க அந்த போஸ்ட் ஏதோ கிரியேட்டிவ் ஒன்று பண்றாங்க, ஏதோ ஒன்று ரவுடிஸ் அசம்பிள், ரவுடிஸ் ரெக்யூர்மெண்ட், ரவுடிஸ் எல்லாமே அசம்பிள் ஆயிட்டாங்க என்னென்னமோ சொல்றாங்க. பட் அது அப்டேட்டா யாருக்கும் தெரியல. அடுத்த அப்டேட் போறாங்க. அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இதாக தான் தெரியுது. சித்தார்த்த படத்துக்கு இவ்வளவுதான் பண்ணிருக்கல, பண்ணியும் ஒரு யூஸ் இல்லைங்கிறத டேரக்டாவே விட்டுருக்கலாம். இல்ல நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் லுக் வருதுங்கிறத டேரக்டா விட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட் லுக்கு கவுண்ட் டவுன் போஸ்ட் மாதிரியாச்சும் விட்டுருக்கலாம். இவங்க எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், மோகன்லாலோட 367th ஃபிலிம் அது வந்து இன்னைக்கு வந்து இது போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. அந்த படம் வந்துட்டு ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்தப்போ அங்க இருந்து யுக்ரைன்ல இருந்து இந்தியா மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அதை பேஸ் பண்ணுன்னு ஒரு ஃபிலிம் அந்த படம். என்ன அதிசயமா இருக்கு, நீ மோகன்லால் பத்தியும் பெருசா பேச மாட்டேன், மோகன்ஜி பத்தியும் பேச மாட்டேன், எனக்கு என்ன ஏன்னா இப்படி. அப்புறம் வந்துட்டு நானே இன்னைக்கு திரௌபதி இல்ல அப்டேட்டா இல்ல வேற என்னவா? இல்ல நான் சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம். அந்த பிளாக் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல, அந்த ட்ரெய்லர் வந்துட்டு எனக்கு ஒருத்தர் வந்துட்டு பார்க்க சொன்னார், எனக்கு ரிலீஸ் ஆகி தெரியாது, பாரு நல்லா இருக்கு அப்படின்னு. நானும் பார்த்தேன். உண்மையாவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த ட்ரெய்லரா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாலும் வந்து ஷோர்ட் டைம் ஏதாவது செட் ஆச்சுன்னா கண்டிப்பா பார்ப்பேன். ஒரு குட்டி பையன் இந்தியா கேட்டை தேடி போறான், அவ்வளவுதான் கதை. ஆனா வந்து இந்தியாவே சுத்துறான், அந்த மாதிரிதான் இருந்துச்சு ட்ரெய்லர் கட்டு. ஸோ அது வந்து அந்த ஒரு சின்ன ஃபிலிமுக்கான ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லர் கட்டு. மியூசிக்காவும் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யாராவது பார்க்கலன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு வந்து டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இது மட்டும் சொல்லிடுறேன். அனகொண்டா, பிரிமேட்டு, கிரீன்லாண்ட் 2, சைலண்ட் நைட், டெட்லி நைட், இந்த 4 படமும் நாளைக்கு வந்து டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான். சுகுமார் ப்ரோ இப்ப சொல்லுங்க, என்னாச்சு? இல்ல திரௌபதி 2 வந்துட்டு 2 வருஷம் நீங்க பார்த்தாரு, ஒண்ணுக்கும் ஃப்ரெண்டு தான். அவர் என்ன சொன்னாருன்னா, ப்ரொபகண்டா மட்டும் இல்லைன்னா இந்த படம் சூப்பரா இருந்திருக்கும், நல்லாதான் இருக்கு அப்படின்னாரு. அதான் நானும் சொன்னேன். நீ மொத்தமாவே நல்லா இல்ல, நீ சும்மா ஒரு சீனுக்கும் வந்துட்டு இப்படின்னு பண்ணிட்டே இருந்தா கஷ்டம். அதுதான் ப்ரொபகண்டா. தப்பு பண்ணு நீ சொல்றது. நீங்க விடுங்க. அந்த படம் அவரை வந்து ஹிந்தியில டப் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. மங்காத்தா மட்டும் வந்து ரீ-ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு திரௌபதி 2 தான். இன்னத்துக்கு திரௌபதி 2 தான் 10 கோடி கூட வந்திருக்காது. அப்பயும் யாரும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க ப்ரொமோஷனே சரியா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு வைரமுத்து அவர்களோட ட்வீட் பாத்தீங்களா ப்ரோ? ஆமா, போட்டுருந்தாரு, படிக்க முடியல, கொஞ்சம் டிராவல்ல இருந்தா படிக்க முடியல. என்ன போட்டாங்க சொல்லுங்க. ராஜ் சூப்பர் ஸ்டார் நிறைய லிரிக்லாம் இருந்துச்சு, நான் கவனிக்கல.
இல்ல ப்ரோ, பிரைவேட்டா பேசுறதெல்லாம் டீட்டா போட்டு வச்சிருக்காரு. அது என்ன போட்டாரு சொல்லுங்க, நான் சரியா கவனிக்கல, நான் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்கணும்னு நினைச்சு புக் மார்க் பண்ண மறந்துட்டேன். இந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் பேசியிருந்தாரு ப்ரோ. அந்த நார்த் பாலிடிக்ஸோ. ஓகே, நான் பார்த்துட்டு வரேன், அப்புறமேட்டு கூட பார்த்து பேசலாம். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இருமுடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு அந்த மலையாளத்துல மாளிகாபுரத்தோட ரீமேக் ஒன்று நினைச்சிட்டேன் ஒரு செகண்ட். இருக்கக்கூடாது, அந்த படத்தை ரீமேக் பண்ணா கூட செம்மையா ஓடுவாங்க. இருக்கப்படாது. ஏன் அதனால நேத்து திட்ல ரீமேக் பத்தி, ஆஃப்டர் கோவிட் ரீமேக்கேங்கிறது முட்டாள்தனங்கிற, திரும்ப திரும்ப ரீமேக். நான் ரவிதேஜ் ஒரு நல்ல கம்பேக் படமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இருங்க, இல்ல இல்ல, நான் என்ன அந்த மாதிரிலாம் இருக்காது ப்ரோ, சொல்றேன்னா, பிஸ்தா மாதிரி இருக்கும். அந்த படம் ரீமேக் பண்ணாலும் அந்த சைடு நல்லா ஓடுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும்ல அங்க. அது செட் ஆகுன்றீங்களா? அவங்க பிஸ்தா மாதிரி எடுத்தாதான் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு செட் ப்ரோ ஆகும். ரீமேக்லாம் இல்ல ப்ரோ, அது ஒரு த்ரில்லர் படம். ரவிதேஜா படமா? படம். ஆமா த்ரில்லர் படம். என்னங்க சொல்றீங்க? நான் ஃபுல்லா ஆமா ரொம்ப நாள் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு த்ரில்லர் படம் ஃபுல். இது கண்டிப்பா இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்கும் தான் சொல்றாங்க. ஸ்கிரிப்டே ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட்னு. ரவிதேஜாவோட ஜோன்லயே இல்லாத படம். ஆமா, புதுசா அப்ப இருக்கும் நல்லா அப்படின்னு இருக்கும். போட்டிருக்கான். அவர் ஜோன்ல இல்லாத படம்னா நல்லா இருக்கும். எனக்கு புரியல, அப்படியே அவர் ஜோன்ல தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பரணி ப்ரோ, நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். நான் பார்க்கல, நான் சும்மா ஏன் தமாக்கா கூட நல்லா தான் இருந்துச்சு, அவர் ஜோன் படம் தான் அது. என்ன புரியலையே, ஒருத்தர் மேல வன்மத்தை கொட்டணும் எப்படி வேணாலும் கொட்டுவீங்களா நீங்க? அப்ப சிறுத்தை படம் மொக்கங்கிறீங்களா? அது அவர் ஜோன்ல தான் இருக்கும். நான் அந்த படம் பார்த்தது இல்லைங்க, முடிஞ்சு. ப்ரோ, ஜிவிபி கூட ட்வீட் போட்டிருப்பாரு ப்ரோ இந்த போஸ்ட். அதை மட்டும் யாராச்சும் அவர்கிட்ட இருந்து அந்த போனை பிடிங்கி வைங்களா? எனக்கு தெரிஞ்சு ரவிதேஜாவோட கம்பேக்கா தான் ப்ரோ இருக்கும். எங்க BMW தனியா வந்திருந்தா அதுவே கம்பேக் தாங்க. தேவையில்லாம கொண்டு போய் அங்க மாட்டிக்கிட்டாப்ல. இல்ல ப்ரோ, இந்த பொங்கல் இதுலயே மறைஞ்சிருச்சு. ஏன்னா சிறு படம் பட்டையை கிளப்பிச்சு. இல்ல அதுதான் உண்மையாலுமே அதுதான் ப்ரோ பிரச்சனை. அந்த படம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். தெலுங்குல ஒரு நல்ல கம்பேக் மூவியாவே இருந்திருக்கும், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாவே. பட் அது அந்த இந்த படத்துக்குள்ள முடிச்சுக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. பிரகாஷ் ப்ரோ, நான் சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றப்போ ஒருத்தர் ரீல் போட்டிருந்தாரு. ஏதோ ஒரு தேட்டரு, என்ன தேட்டர்லாம் தெரியல, பார்டர் 2 பார்க்க போயிருக்காங்க. பார்டர் 2 தேட்டர் பிரிண்ட் தேட்டர்லயே ஒட்டியிருக்காங்க. நானும் பார்த்தேன், அந்த HD பிரிண்ட் தானே? இல்ல அது அதுதான் இல்ல HD பிரிண்டே தேட்டருக்குள்ள போட்டு விட்டாங்க. தேட்டர் பிரிண்ட் தான் அது. தேட்டர் பிரிண்ட் தான் ப்ரோ, அது அந்த டெலிகிராம்ல வர பிரிண்ட் தான் அப்படி போட்டு விட்டாங்க. அதுதான் நானும் பார்த்தேன். எனக்கு நாடி என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் நம்ம அந்த இன்னும் அந்த மாதிரிலாம் தேட்டர் இருக்கா ப்ரோ? புரியல. இன்னும் அது ஃபேக்கா ஒரிஜினல் அது ஏன்னு நினைச்சேன். இல்ல ஏங்க, அதை பார்த்தா ஏஐ மாதிரியா தெரியுது. எனக்கு எதுவுமே நம்ப முடியலங்க. இல்ல அது ஏதோ சும்மா ஒரு லோக்கல் சின்ன தேட்டர் ப்ரோ. நான் பார்த்தேன், எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. எனக்கு ஏஐ மாதிரிலாம் தெரியல ப்ரோ. இதுக்குமா காசு கொடுத்து வருவாங்க? 200 ரூபா. அவங்களுக்கு தெரியாதுல்ல பார்ட் இந்த படத்துல தேட்டர்ல ஓடுதுன்னு சொன்னாதானே தெரியும். உள்ள என்ன பிரிண்ட் போடுறாங்கன்னு தெரியாதுல்ல. நல்ல கலெக்ஷன் ப்ரோ. மட்டும் ஓட்டிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து 76,000 வந்து 1 hourல வந்து முக்கா நம்பர்லாம் வந்து போயிருச்சு. செம்ம ஓட்டம். எனக்கு வந்து நீங்க ஈவினிங் ஷோ தான் அலாட் பண்ணியிருக்கறதுனால என்னால பார்க்க முடியல. அதுதான் ஒன்றும் தெரியுது. சேலம்ல எல்லாம் ஈவினிங் ஷோவா கொடுத்துருக்காங்க ப்ரோ. 1000 crore அடிக்குமா என்ன? கண்டிப்பா.
என்ன ப்ரோ என்ன படமே தெரியல, அங்க அசால்ட்டா 1000 ரூபாய் அடிச்சுட்டு போகுது. என்ன படம்லாம் இல்லைங்க, அது வந்து ஒரு வார் பேஸ்ட் ஃபிலிம் தானே. இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு ரேஞ்ச் தான், அந்த ஒரு இதுல தானே இருக்கும். மாவீரன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இதே எந்த படம்? ஸ்பேஸ்ல பார்டர் இந்தியா. 2வா? இந்தியான்னு கத்திட்டே இருக்காரு. 1000லாம் அடிக்காது ப்ரோ, 1000லாம் கண்டிப்பா அடிக்காது. மாவீரன் இவ்வளவு டிக்கெட் புக் ஆகுது மாவீரன். இல்ல துரந்தருக்கு வந்து வேற இதெல்லாம் கண்டிப்பா அடிக்காது. இப்ப போற ஃப்ளோ பார்த்தா போகும் தான் தோணுது எனக்கு. இது வந்து மேக்சிமம் 600 பண்ணும். அந்த கடர் 2 இவருக்கு அவ்வளவுதான் பண்ணுச்சு, ஜெயிலர் கூட கிளாஷ் ஆச்சு. ப்ரோ 600ங்கிறது கம்மியா ப்ரோ? 600ங்கிறது கம்மியா? கம்மி நான் எங்க சொன்னேன், 1000ஓட கம்பேர் பண்ணா கம்மி தானே. ஆமா ஆமா. நான் என்ன கேக்குறேன், இப்ப அடுத்த பெரிய பிலிம் இதுக்கு ஒண்ணும் இல்ல, ஹிந்தில ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. துரந்தர் 2 இருக்குல்ல, துரந்தர் 2க்கு இன்னும் டைம் இருக்குல்லங்க. ஆனா இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வரல. துரந்தருக்கு வந்த மாதிரி ஒரு 10 கிரிஞ்சி சீனு, ஒரு சீன் கூஸ் பம்ஸா இருக்கு பேட்ரியாட்டிக் வச்சு, திரும்ப ஒரு 10 கிரிஞ்சி சீன் அப்படிதான் சொல்றாங்க. மிக்சட் ரிவ்யூஸ் தான். ப்ரோ துரந்தர் எப்போ ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ்ல வருது? 30ஆம் தேதி. 30ஆம் தேதி தமிழ் டப்ல வருதா? ஆமா ஆமா, அது தெரியல, வரலாம், வாய்ப்பு இருக்கு. மல்டி லாங்குவேஜ் தான் வருதா? ஆமா. அப்புறம் சர்வம் மாயா வருது. அப்புறம் சாம்பியன்ஸ் சொல்லி ஒரு தெலுங்கு ஃபிலிம் இருக்கு, அதுவுமே இந்த வீக் வருதுன்னு சொன்னாங்க. ப்ரோ யாராவது இது பாத்தீங்களா ப்ரோ, இது ஹைஜாக் சீசன் 2? இல்லையே. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோ கேக்கல. கேக்குது சொல்லுங்க. ப்ரோ யாராவது ஆப்பிள் டிவி வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஆப்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு? இல்ல அதுல வந்து 1 by 1 தான் எபிசோடு அப்லோட் பண்ணுவாங்களா? ஆமா, எனக்கு இந்த விஷயமே தெரியாது ப்ரோ. நான் என்னடா எனக்கு எதுவும் ப்ராப்ளமா நான் பாத்துட்டு இருக்கேன். மோஸ்ட் இது என்ன சொல்ல, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ் சீரிஸ் எல்லாமே வந்து வீக்லி ரிலீசஸ் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன ப்ரோ இது? தான் வந்துட்டு மொத்தமா வரும். மேபி 1 or 2 சீரிஸ் வந்து மொத்தமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு மோஸ்ட் இந்த பாப்புலரான சீரிஸ் எல்லாமே வந்துட்டு வீக்லி ரிலீசஸ் தான். நீங்க மார்வலே எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்துட்டு வீக்லி. இல்ல ப்ரோ அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதா ப்ரோ? இப்படி பார்த்தாலே எப்படி, அது ஏன் அப்படி விடுறாங்க? அது ஒரு ஃப்ளோல அப்படி போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும். அது கரெக்டுங்க, அது நம்ம அப்படி பார்த்து பழகிட்டோங்க. பட் அங்க வந்து அப்படி கிடையாது, அவங்க எல்லாமே வீக்லி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கொரியன் சீரியஸுமே எல்லாமே வீக்லி தான் வரும். நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறது. இந்த நெட்ஃபிளிக்ஸ் மட்டும்தான் வந்துட்டு பிரைம் வீடியோவும் வீக்லி தான் அப்லோட் பண்ணுவாங்க என்ன? ஆமா ஆமா, பிரைம்லி மோஸ்ட் ஆஃப் தி சீரிஸ் வீக்லி தான் வரும். ப்ரோ இது ஒரு மட்டமான ஐடியா ப்ரோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸே கெடுக்குது. பிரகாஷ் ப்ரோ குற்றம் புரிந்தவன் முடிச்சிட்டீங்களா? பிரகாஷ் ப்ரோ காணும் நினைக்கிறேன். ஆமா யாரோ சொன்னீங்க 600 அசால்ட்டா அடிக்கிறாங்க, 1000 அசால்ட்டா அடிக்கிறாங்கன்னு யார் சொல்லுது? 600 அசால்ட்டா எதுக்கு ப்ரோ அப்படி சொன்னீங்க? பார்டர் 2க்கு அடிக்கிறாங்க சொல்றாங்க. அடிக்கிறாங்க சொல்றாங்க. இல்ல அந்த படத்துக்காக சொன்னீங்களா, இல்ல நீங்க வந்து நம்மள அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்றத வச்சு சொல்றீங்களா? இல்ல அந்த படம் வந்து 1000 பண்ணுமான்னு கேட்டாரு. இல்ல ப்ரோ அது மட்டும் இல்ல, இல்ல நம்ம இங்க எல்லாம் முக்கினாலும் 600 வரலையே. அதுதான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அதுதான் நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்க ஸ்லாங். ஆன்சர் பண்றேன். நார்த்ல மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? அதாவது நான் சிம்பிளா சொல்ல போனா ஹிந்தி தெரிஞ்ச ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்கு? பாப்புலேஷன் 10x தமிழோட. சுகுமார் ப்ரோ, இந்த சவுத்ல இருக்கிற 4 தவிர மீதி எல்லாத்துக்கும் ஹிந்தில ரிலீஸ் ஆனா அப்படியே பார்ப்பாங்க. கரெக்டா, இன்க்ளூடிங் ஹைதராபாத்லயே நிறைய இடத்துல ஹிந்தில ரிலீஸ் ஆனா அப்படியே பார்ப்பாங்க. ஏன்னா ஹைதராபாத்ல ஒரு பார்ட் ஆஃப் ஹைதராபாத் வந்துட்டு ஹிந்தி நிறைய தெரியும். அதே மாதிரி பெங்களூர்லயுமே நிறைய இடத்துல ஹிந்தி தெரிஞ்சு, நான் மேபி சென்னையை விட்டுருங்க,
சவுத் விட்டுருங்க, சவுத் தாண்டி மொத்த எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இன்க்ளூடிங் பெங்காலி பிலிம் வந்தாலும் சரி, மராத்தி பிலிம் வந்தாலும் சரி, குஜராத்தி வந்தாலும் சரி, எத்தனை பிலிம் வந்தாலுமே அவங்க ஹிந்தியில படம் வந்ததுன்னா அது வந்து டெஃபினட்டா அவங்க போய் பாத்துருவாங்க. சோ அவங்களோட பாப்புலேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி, அவங்களோட மார்க்கெட் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அது வந்து நம்ம சவுத்தோட கம்பேர் நம்ம பண்ணவே கூடாது. நம்ம ஏன் வந்து நம்ம தமிழ்ல இப்போ பாகுபலி ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், RRR ஆகட்டும், அதெல்லாம் வந்து அவ்வளவு பண்ணுச்சுன்னா அது காரணம் அவங்களுக்கு நார்த்ல மார்க்கெட் இருந்து, நார்த்ல ஓபன் ஆச்சு மார்க்கெட், இன்க்ளூடிங் காந்தாரா. அது நார்த்ல ஓபன் ஆனனால வந்துட்டு அவ்வளவு கலெக்ஷன் பண்ணிச்சு, புஷ்பா 2 உட்பட. சோ நார்த்ல வந்து மார்க்கெட் வந்துட்டு இருந்தா மட்டும்தான், நார்த்துக்கு ஏற்ற கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் 1000 கோடி பண்ணும் தமிழ்ல. இல்லன்னா நம்ம படம் வந்து நீங்க என்ன சொன்னாலுமே நம்மளுக்கான மார்க்கெட் நம்ம படம் பண்ணுது, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். நம்ம எப்படி கம்பேரிசனே பண்ணவே தேவையில்ல. அவங்க மார்க்கெட் பெருசு. சொல்ல போனா வந்து அவங்களுக்கு 600 கோடி 500 கோடின்றது வந்துட்டு நம்ம தமிழ்ல வந்துட்டு சும்மா நம்ம 100 கோடி 150 கோடி போடுறதுக்கு சமம். அது அந்த மாதிரிதான் அதுவுமே ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ரோ தெலுங்குமே பெருசா இருப்போம் நம்மளோட என்ன? அப்படி கிடையாது ப்ரோ, தெலுங்குல எல்லா படமும் வந்து அப்படி பண்ணுதானே ப்ரோ. அதாவது பண்ணுதா ப்ரோ, நம்ம ஒன்னும் போய் பண்ணலையே. அவங்க இப்ப புஷ்பா 2 எப்படி பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அந்த 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 ஜட்டார சீன் இருந்தா மட்டும்தான் வந்துட்டு அது பண்ணுச்சு. நிறைய சீன் வந்து நாட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க எடுத்திருப்பாங்க. அதனாலதான் சும்மா வந்துட்டு அதனாலதான் சும்மா வந்து சில ஆக்டர் சொல்றாங்களா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் சும்மா வந்து ஒரு படத்தை வந்துட்டு நம்ம அஜய் தேவன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அஜய் தேவன்லாம் அது ஒரு கேவலமான ஊமையோட சொன்னாரு, கேள்விப்பட்டீங்களா? உங்க படத்துல டப் பண்ணி ரிலீஸ் பண்றீங்கன்ட்டு. எனக்கு தெரியல, என்ன ஹிந்தி கத்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொன்னாருன்னா நான் நோட் பண்ணல. ஆனா அவங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே ஹிந்தி தெரிஞ்ச ஆடியன்ஸ், ஹிந்தி தெரிஞ்ச ஸ்டேட்ஸ் வந்து அதிகம் இந்தியால. சோ வந்துட்டு ஆப்வியஸா ஹிந்தி படங்கள் தான் அதிகமா ஓடும். அதுவும் அதிகமா ஓடுன்றது தாண்டி அவங்க ஈஸியா அந்த கலெக்ஷன் அச்சீவ் பண்ணிடுவாங்க. இந்த 1000 crores மைண்ட் செட்லாம் நமக்கு ரீசெண்டா தான் வந்தது. நம்ம படம் இவ்வளவு பண்ணுமா, நம்ம படம் இவ்வளவு பண்ணுமா. முன்னாடி எல்லாம் நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட்ல இல்ல. நம்ம படம் அவங்கள விட நல்ல ப்ராஃபிட்டே பண்ணுது. நம்ம எவ்வளவு போட்டு எடுக்கிறோமோ அதோட நல்ல ப்ராஃபிட்லாம் இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் அது போட்டு எடுத்த காசோட நல்ல ப்ராஃபிட் அது பண்ணிருக்கு. நிறைய படங்கள் இப்ப ஏன் லோகா 1000 கோடி பண்ணல, ஆனா அதோட ப்ராஃபிட்டோட லெவல் பெர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, செம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் லோகாக்கலாம். அது போட்ட பட்ஜெட் என்ன, அது எடுத்த பட்ஜெட் என்ன. மஞ்சுமல் பாய்ஸும் எடுத்துக்க உதாரணத்துக்கு, அதெல்லாம் 1000 கோடி பண்ணல. ஆனா வந்துட்டு நம்ம ஏன் நார்த்தோட கம்பேர் பண்ணணும்? அதோட போட்ட பட்ஜெட் என்ன, அது எடுத்த பட்ஜெட் என்ன, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்காது நார்த்ல. அவங்க போட்ட பட்ஜெட்டே வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். நார்த்ல சேலரி ஹெவி. நார்த்ல வந்துட்டு சிம்பிள், ஒரு ஷூட் எடுக்கிறாங்கன்னா, ஒரு லொகேஷன் போறாங்கன்னா அந்த லொகேஷன்ல ஸ்பெண்ட் பண்ற காசு எல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரூம் போட்டு கொடுக்குறாங்கன்னா அங்க 5 ஸ்டார் ஹோட்டல் வந்துட்டு இங்க நார்மலா வந்துட்டு ஒரு நைட்டுக்கு 10,000னா அங்க ஒரு நைட்டுக்கு 30,000 இல்ல 40,000 ஆகும். காஸ்ட் ஆஃப் லிவிங் சிம்பிளா சொல்றேன், நார்த்ல எல்லா லொகேஷன்லயுமே சொல்றேன். சோ அந்த மாதிரிதான் வந்து எல்லாமே மாறும்ல. இப்போ வந்து அது பேஸ் பண்ணி தானே பிசினஸும் இருக்கு. அப்ப அவன் 300 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்து அவன் 1000 கோடி எடுக்கிறது, அது ஒரு 500 கோடி 600 கோடி எடுக்கிறது பெரிய லாபம் கிடையாதுல்ல. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் நம்மளுமே நல்லா வச்சிருக்கோம் ப்ரோ. நீங்க அதை நம்ம வந்துட்டு நம்ம கம்மி நினைக்க வேண்டாம், நம்ம நல்லாவே வச்சிருக்கோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியா பார்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியான இண்டஸ்ட்ரி நம்மள்தான் சொல்லுவேன் தெலுங்கோட கம்பேர் பண்ணா. இப்போ புஷ்பா வந்து 1800 கோடி பண்ணுச்சு அந்த வருஷம். டாப் 10ல இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் புஷ்பா, 10வது பிளேஸ் பாத்தீங்கன்னா 50 கோடி 40 கோடி தான் இருக்கும். ஆனா இங்க கூலி இந்த வருஷம் நீங்க 500 கோடி பண்ணுச்சு, 10வது இடத்துல 100 கோடி படம் இருக்கும். அங்க அப்படி இருக்காது ப்ரோ. அதே மாதிரி இன்னொரு படம் அங்க பேன் இண்டியான்னு சொல்லி ஹிந்தியில நார்த்ல பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி படம் வந்து எல்லாத்துக்குமே அமையாது ப்ரோ. அப்படியே அமைஞ்சாலும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். மினிமம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும் அந்த படம் எல்லாம் வர்றதுக்கு. அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு பேன் இண்டியா படம்னு சொல்லி அதுலயே மாட்டிக்குவாங்க. அவங்க அதுல இருந்து வெளியும் வர முடியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு தெலுங்குலயே வந்து பேன் இண்டியா சப்ஜெக்டோட அந்த பெரிய பிளாக் வந்தா பயங்கரமா ஓடுங்கிற லைனப் வச்சுக்கிறது பிரபாஸ் தான். நீங்க பாருங்க, இப்ப இந்த படத்துக்கு அப்புறம் என்னது RRRன்னு சொல்லி ஜூனியர் NTR பண்ணாரு. அதுக்கப்புறம் தேவாரன்னு சொல்லி ஓவர் பில்டப் பண்ணாங்க. அது எந்த சூழ்நிலையும் இல்லாம அது ஓரளவுக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. ஸோ அந்த பேன் இண்டியா படமாவும் அமையறது கஷ்டம்.
இவங்க இங்க ஆனா நம்ம தமிழ்ல அப்படி இல்லை ப்ரோ. அவங்களுக்கு என்ன பாசிட்டிவோ அவங்க அந்த ஜோன்ல 1 இயர்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ஜாலியா போயிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படிதான் இருக்கணும். சிம்பிளா ஒரு கான்செப்ட் ப்ரோ. நார்த் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் இங்க வந்து எடுத்தாங்கன்னா அங்க தமிழ்ல ஓடாது. முதல்ல ஹோம் ஸ்டேட்ல அந்த படம் ஓடல அப்படின்னா அப்ப அந்த படம் நார்த்ல போய் கலெக்ட் பண்ணி என்ன யூஸ்? நீங்க அப்படி பாக்கணும். சோ நம்ம நார்த்ல வந்துட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்ல. இப்போ சிம்பிளான இது சென்சிட்டிவான டாபிக், பட் இருந்தாலுமே லைட்டா டச் பண்றேன்னு வச்சுங்களேன். ஒருத்தருக்கு ஒரு பிலீஃப், ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து திணிச்சா நம்மளுக்கு பிடிக்காதுல்ல. அது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஓகே, அது அவங்க அதுல வந்து ரொம்ப பிலீஃபா இருக்காங்க. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த மாதிரி விஷயத்த திணிச்சு நம்ம ஒரு படம் எடுங்க, இங்க ஓடாது சுத்தமா. அது ஆனா நார்த்ல அது இப்போ உதாரணத்துக்கு பரணி சொல்றாங்கல்ல, ஹிந்தியில ரீமேக் பண்ணி கொடுங்க அந்த படம் சூப்பரா ஓடும், திரௌபதி 2 அப்படின்னு பரணி சொன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அது ஏன் பரணி அது அந்த வார்த்தையை சொல்றான்னு கேட்டு பாருங்க பரணி. இதுதான் ரீசன். ஏன்னா அங்க அந்த மாதிரி லைக் பண்றாங்க, அதனால வந்து அங்க அந்த கண்டென்ட் ஓடும். இங்க அந்த மாதிரி லைக்கே பண்ண மாட்டாங்க. இங்க மக்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கண்டென்ட் இங்க ஓடாது. நம்ம 1000 கோடி பாக்குறதா இல்ல நல்ல படம் எடுக்குதுன்னு பாக்குறதா? நம்ம ஏரியால முதல்ல ஓடணும்னு பாப்போமா? முதல்ல நம்ம இங்க ஓடணும்னு தான் நம்ம பாப்போம். எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஏன் இந்த அமைதி? பிரகாஷ் சுகுமார் ப்ரோ கொடுத்த வரவேற்பெல்லாம் உறைஞ்சு போயிட்டாங்க. லெக்சர் பிரகாஷ் bro, உங்களை கொஞ்ச ப்ரொஃபசர் நேரத்துக்கு மாதிரி முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ வரமாட்டேன்றீங்க, வந்து பேசினா எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. நீங்க என்னன்னு கேளுங்க. குற்றம் புரிந்தவன் பாத்துட்டீங்களான்னு அஜித் பல்தான் கேட்டாரு. ஏங்க பிரகாஷ் ப்ரோ, அமைதியை வச்சே தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பார்க்கலை என்பதை ப்ரோ நீங்க இது பாத்துட்டீங்களா அந்த சீரீஸ்? பரணி நான் பேசுன கேட்கலையோ? கேட்கல. இப்பதான் கேக்குது. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் அமைதி வச்சு புரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு கமலு. அப்பயே நம்ம பேசும்போது அமைதி அப்படின்னு யோசிக்கிறதுல கேட்கல போல இருக்கு. கடைசி 2 எபிசோடு மிச்சம் இருக்கு. அதுக்காட்டி ஒரு சினிமால ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வேலை கொடுத்துட்டாரு. அந்த வேலையை முடிச்சுட்டு இதை பார்த்துக்கலாம் கண்டினியூ பண்ணலாம்னு விட்டேன். அதனாலதான் இதுவும் பார்க்கல, இதுவும் பார்க்கல. நீ அனுப்பிங்களா அதுவும் பார்க்கல. ஆனா வந்து இன்னும் எனக்கு 2 எபிசோடு மிச்சம் இருக்கு. நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்றேன் அஜித் பல்தான். ஓகே ப்ரோ. எனக்கு இன்னொன்னு இது, நீங்க அந்த நரபலியா ஏதோ அத விஜய் தேவரகொண்டா சொல்ல நரபாலியா ரணபாலி ஏதோ ஒண்ணு. எங்களுக்கு உண்மையாலுமே அது நல்லா இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்க, அந்த கடைசியில அவர் வரதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க. நல்லா முறைச்சிட்டு வேகமா வாட, நல்லா முரடான்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்ப திருப்பாச்சி போஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க, பாக்கலையா? இப்பதான் திருப்பாச்சி போஸ்ட் இல்லையே, என்னது ரீ ரிலீஸா? இல்லங்க, ரணபாலில இருந்து திருப்பாச்சி போஸ்ட் பாருங்க. ரணபாலி படத்துல சந்தனத்தை பூசிட்டு குங்குமத்தை அப்பிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ராஷ்மிகா மந்தனாவும் அவர் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறாங்க. அது ஓகே, அந்த படத்துக்கான ஒரு இது. ஓஹோ, அதனால சுத்தி கரெக்டா கிச்சனுக்குள்ள வந்துருவாரு. மாவீரன் ப்ரோ, ராஷ்மிகா தொட்டதெல்லாம் ஹிட்டு. அவருக்கு தீதேவரகுண்டா கதை ஹிட்டாதான் பார்ப்போம். சரி, அவர் ஒரு வாட்டி ரிங்கு போட்டோ ஒண்ணு போட்டாரு, அது ராஷ்மிகாக்கா? அவங்களுக்கு தான் நிறைய இருக்கு. ஓகே. நான் அப்ப குஷி படத்துக்கு சேர்ந்ததான சமந்தான்னு நினைச்சேன். குஷி படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர், ரவிதேஜா படத்தோட டைரக்டர். எந்த ரவிதேஜா படம்? இப்ப BMW வந்துச்சு. இருமுடி
இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணுது இருமுடின்னு. ஓகே ஓகே. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தியேட்டர்ல. பழனி ப்ரோ சொல்லுங்க கமல். நீங்க பாத்துட்டீங்களா டாஸ்க் ரே ஃபுல்லா? டஸ்கர் இல்ல இல்ல, நான் மார்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்திருக்கேன். நான் செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திருக்கேன். பரணி ப்ரோ ஓப்பனிங் சீன்லயே தெரிஞ்சிருச்சு சரியான சூரமுக்க படம். எது? நவீன் சந்திராவை காட்டுவாங்கல்ல, அந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வில்லன். என்ன படம்? மார்க்கா? மார்க்கா? மார்க். இல்ல, எனக்கு எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓகே 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 அப்படிதான் போச்சு. அஹ், அஹ், அந்த ஒரு மாதிரி தான் போயிட்டு படம் இருக்குது. எடுத்தா பரபரப்பா போகும்னு யாரு சொல்லி கொடுத்தா தெரியல இந்த டைரக்டர். 4 கதை பரபரப்பா ஏதோ நடக்குது படம் ஃபுல்லா. யாரும் இல்ல, நம்ம லோக்கி மாம்ஸ் தான். ஆனா அவனே ஹீரோ என்ட்ரி ஒண்ணுதாங்க சீன் எடுத்தான். உண்மையிலேயே ஹீரோ என்ட்ரி சீன் சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங்கு ஃபைட்டு. தமிழ் டப்பிங்ல கொதறி வச்சுதானுங்க அந்த சாங்க வேற. ஐயோ கமல், நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கன்னடா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்திருக்கேன். கன்னடா பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு யோகி பாபு போர்ஷன் வரப்போ லிப்சிங் மேட்ச் ஆகவே இல்லை. என்னதான் இருந்தாலும் டப்பிங்ல வேற ஆள் பண்ணியிருந்தாலும் லிப்சிங் மேட்ச் ஆகவே இல்லை. என்னடா நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சது மனுஷன் தமிழ்ல பேசியிருக்கிறாருன்ட்டு. அப்புறம் தமிழ் இது ஆடியோ செலக்ட் பண்ணா அவர் தமிழ்ல பேசியிருக்கிறாரு. அவர் போர்ஷன்லாம் தமிழ்ல ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. யோகி பாபு போர்ஷன் மட்டும். அப்புறம் விதார்த்னு ஒரு பேரு, விக்ராந்த். விக்ராந்த். விக்ராந்தா சாரி, அவருதுமே வந்துட்டு இது வேற யாரோ பேசியிருக்காங்க. அது 2 மட்டும் தான் ஆஃபா இருந்துச்சு. ஆனா தமிழ்ல அவங்க வாய்ஸ் தான் வந்துச்சு. நான் வந்துட்டு அந்த அவங்க 2 பேரும் பேசுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அதெல்லாம் 2மே அதெல்லாம் தமிழ்ல பார்த்தேன். மற்றதெல்லாம் தெலுங்கு தான். இவர் வரப்பெல்லாம் தெலுங்கு, தெலுங்குன்ற சாரி கன்னடா. யோகி பாபு இவங்க வரப்போ தமிழ், மற்றவங்க எல்லாம் வரப்ப கன்னடா மாத்திட்டேன். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். ஏதாச்சும் ஒரு சீன் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இதுல ஃபுல்லா ஹீரோ மாஸ் பில்டப் சண்டை தான் மார்க்ல. விக்ராந்த் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆன காலத்துல இருந்து அப்படிதான் இருக்காரு. லுக் வைஸ் வயசானது மாதிரியே தெரியல கொஞ்சம் கூட. அவர்லாம் நல்லா கெத்துல இருக்க மாதிரி தானே இந்த படத்துல இருக்காரு மாவீரன் ப்ரோ. கெத்துல இதே மாதிரி கெட்டப்பாதான் வருவாரு. ஞாபகம் இருக்கா கெத்து படம்? இல்ல இப்பதான் ஒரு வெப் சீரிஸ்ல போன வாரம் தான் கெத்து தினேஷ் மாதிரி இன்ட்ரோ கொடுத்து வச்சிருக்கானுங்க. பாப்போம் இந்த வாரம் எப்படி போகுது. டிஜிட்டல்ல வந்துருச்சாப்பா? வந்துருச்சு அபிஷியல்ல வந்துருச்சு. அபிஷியலா வந்த மாதிரி தெரியல. அபிஷியலா வந்துச்சாதான் நான் கேக்குறேன். ஓகே ஓகே. இல்ல வந்துருச்சு. ஒரு நிமிஷம். ஹாட்ஸ்டார்க்குள்ள போய் அப்படியே பாருங்க ப்ரோ. இல்ல ஜான் 27th தான். அப்ப வந்துருச்சு ப்ரோ. என்ன படம்? ஜூட்டோபியா 2. அந்த படம் வந்து இங்க தமிழ் டப்ல ரிலீஸ் ஆச்சு. நான் போக மாட்டேன்னு சொல்லி இருந்தேன். இப்ப இங்கிலீஷ்ல பார்க்க போறேன். சரிங்க, டஸ்கரி மாத்தி முடிச்சிட்டீங்களா? இல்ல அஜித் பட்டன். ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன். அதனால வந்து இந்த சீரிஸ் படம்னா வந்து செகண்டரி தான். அந்த கேம் தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கு. அப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பேசாதீங்க இதை பேசுங்க சொல்லாதீங்க. நாங்க அப்படியே ஜாலியா டிஸ்கஸ் பண்றோம். சரி ஓகே, பேசுங்க. நாங்க ட்விஸ்ட் ரிவீல் பண்ணாலும் கேட்க கூடாது. சரி ஓகே, நோ வரிஸ். சரிதான். அந்த கேம் சைபர் பங்க் ஒரு 33 hours விளையாடி இருக்கேன். அதான் பாதி ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. அதை முடிச்சுட்டு அதை எப்படியாவது முடிச்சுட்டு தான் மற்றது எல்லாமே கண்டினியூ பண்ணும். பர்னி ப்ரோ மார்ச் மிட்ல தான் வரும் ஜூட்டோபியா 2. என்னது? இல்லையே, டிஜிட்டல்ல வந்திருக்குது. நீங்க பை தான் பண்ண முடியும். பை ரெண்ட். இல்ல ஆமா ரெண்ட் ஆர் பை தான். அதுதான் டிஜிட்டல்னாலே அதுதாங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. பை பண்ண போறீங்களா? பை பண்ண மாட்டாரு. யூஎஸ்ல இருக்கேன் நான் பை பண்றதுக்கு. ஓடிடி ஏழைகளின் ஓடிடியா? இது வந்துட்டு யூஎஸ்ல மட்டும்தான் ரெண்ட் ஆர் பை எல்லாம். யூஎஸ் யூகே அங்க, இந்தியால இருக்காது. இந்தியாலயும் ஸ்ட்ரீம் ஆகாது. மார்ச் மிட் தான் ஸ்ட்ரீம் ஆகும். ஃப்ரீ. ஆமா அது கரெக்ட். அவ்வளவு தூரம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஓடிடில வந்திருக்கு அப்படின்னாலே போதும்.
அதுக்கு ஆஸ்கர் நாமினேட் இருக்கா ஜூட்டோபியா 2? தெரியலையே. ப்ரோ வருது ப்ரோ. அனிமேஷனுக்கு கண்டிப்பா தான் இருக்கும், நாமினேட் ஆயிருக்கும். ப்ரோ அந்த இருமுடி எப்படி அது மலையாளம் படம் ரீமேக்கா? இல்ல ப்ரோ, எனக்கு டவுட்டா இருக்குன்னு தான் சொன்னேன். அது இல்ல ரீமேக் இல்ல, அது த்ரில்லர் படம்னு சொல்லிட்டாங்க அங்கதான். இல்லடா. ஆமா. ஓகே சரி. டேரக்டரா பார்த்தாலும் நல்ல டேரக்டர் தான், அதனால பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். 2 நானி படம், 2 நானி படம், 2 சமந்தா படம். இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கா என்ன? யாருக்கு ப்ரோ? எனக்கா? ஆமா இருக்கு ப்ரோ. பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு, இன்னைக்குமா அப்படின்ற மாதிரி. பசங்க பேசிட்டு இருக்காங்க. நானியோட 2வது படம் நல்லா இருக்காது, சமந்தாக்கு 2 படம் நல்லா இருக்கும். டக் ஜெகதீஷ்மே ஓரளவுக்கு நம்ம இந்த படம் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தமிழ்ல ஏதோ ஒரு படம் அதே மாதிரி தான் இருக்கும், கடைக்குட்டி சிங்கம்மா, அந்த பேஸ்ல தான் எடுத்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும் டக் ஜெகதீஷ். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் உட்காந்து எப்ப போட்டாலும் விஜய் டிவில உட்காந்து எங்க வீட்டுல பாப்பாங்க. எங்க அம்மாக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மஜிலி ரொம்ப நல்லா இருக்கும். மஜிலி ஃபேவரட் ஃபிலிம். அதை விட எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் படம் தான் ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். நான் இதை நின்னு தமிழ்ல எடுத்து வச்சிருப்பானுங்க. தள்ளி போகாதே, அதர்வாவையும் அனுப்பமாவே வச்சு. ஆனா இதுல கிளைமேக்ஸ் மட்டும் மாத்திருப்பாங்க தமிழ்ல. ப்ரோ எப்படி சின்னர்ஸ் ஆஸ்கார் அவ்வளவு நாமினேஷன் வருதா? 16 நாமினேஷன் இது வரைக்கும் ஆஸ்கார்லயே அதான் அதிகமா. சின்னர்ஸ் ஹையஸ்ட். கண்டிப்பா நிறைய அவார்டு தூக்கும் தோணுது. அதான வர்த்துன்னு நினைக்கிறீங்களா நீங்க? வர்த்துன்னு ஏன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப ஆகா ஓகோன்ட்டு இல்லைன்ற மாதிரி தோணுச்சு, அதனாலதான் 16 ஆஸ்கர். இல்ல அந்த சைடு வந்துட்டு யூஎஸ் சைடு எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த பிளாக் பீப்புள்ஸ் அந்த அந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆயிடுச்சுன்னு தோணுச்சு. எனக்கு அவ்வளவு தூரம் யோசிக்க தோணலங்க. எனக்கு வந்துட்டு படமா பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு ஓகே. ஏன்னா அவங்க அந்த மாதிரி சென்டிமெண்ட்ல எடுக்கிற படம் எல்லாம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா வந்து இவங்க ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போடுவாங்க. ஆனா அந்த மாதிரி படம் கிடையாது, சின்னர்ஸ் கொஞ்சம் கமர்ஷியல் படம் இல்ல. அந்த மாதிரி அந்த கான்செப்ட் வச்சுதான் கிளைமேக்ஸே அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க ப்ரோ. கிளைமேக்ஸ் அந்த அந்த கிளான் வர்றது சீன் எல்லாமே வந்து அந்த சென்டிமெண்டா முடிச்சதுக்கு காரணமே அந்த ஒரு இதுதான், அந்த சென்டிமெண்ட் தான். அது அங்க நார்மலாவே அந்த அந்த கான்செப்ட் எடுத்தாலே வந்து கொஞ்சம் ரொம்ப போட்டு அடிக்க மாட்டாங்க. ரொம்ப சுமாரா இருந்தாலுமே கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க. சரி அடிக்கிறது இல்ல ஓகே, பட் ஆனா ஆஸ்கர் அதெல்லாம் வந்து யோசிக்கிறப்பதான் அதுதான் சொல்றேன், என்ன நாமினேஷனா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன் பேட்டல் அனதர் வந்திருந்தா கூட எனக்கு எந்த அளவுக்கு நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனா அந்த படமும் வந்துட்டு பொலிட்டிக்கலி நிறைய சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க, எனக்கு தெரியல. பட் எனக்கு படம் பார்க்க ஒன் பேட்டலும் அப்படிதான் ப்ரோ. அது வந்து சவுத் அமெரிக்கால இருந்து பார்டர் கிராசிங் அந்த வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பார்டர் கிராஸ் பண்றது அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சுங்க. இந்த பார்டர் கிராசிங் எல்லாம் புரிஞ்சிச்சு இல்லன்னு சொல்ல. பட் ஆனா நடுவில் ஒரு மாதிரி லென்த்தா போகும்ல சில சீக்வன்ஸ் எல்லாம். அதுவுமே வந்து இந்த இதுதான் ப்ரோ, பிளாக் பீப்புள் சென்டிமெண்ட் தான். அதுக்கு ஒரு அந்த அந்த கிளான் வந்து இன்னமும் இருக்காங்க ஒரு அண்டர் கிரவுண்ட்ல, அவங்கதான் இதெல்லாம் பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க சட்டாரிக்கலா சொல்றாங்க, காமெடிக்குன்னு வச்சது அது. ஆனா அது வந்து புரிஞ்சது எனக்கு. அந்த ப்ரோலாக்ல வர சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் தானே, அது பயங்கரமா எடுத்தும் இருப்பாங்க ப்ரோ. சூப்பரா ஷூட் பண்ணிருப்பாங்க. அதை அந்த நைட் எஃபெக்ட்ல பயங்கரமா இருக்கும். அது அவங்க அந்த அந்த லேடியோட கேரக்டர் ஸ்டார்டிங் அந்த ஃபுல் ஸ்டெச்சுமே சூப்பரா இருக்கும். அவங்க அந்த மாற்ற வரைக்குமே நல்லா இருக்கும். ஆமா மாசா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்கு க்ளோஷர் கொடுத்ததுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி நான் கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்கன்னு நினைச்சேன். கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல அது காட்டுவாங்க, மீட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் யோசிச்சேன். பரணி ப்ரோ, இந்த ஆடி சம்பாலான்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, பாத்துட்டீங்களா? இல்ல நான் பாக்கல.
நான் இன்னைக்கு டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன், நைட்டு பார்க்க போறேன். அதுல இருந்து சம்பாலா தான். இல்ல இல்ல இல்ல, ஆடி சம்பாலா தானே. சம்பாலான்னு ஒன் தமிழ் அவன் தேடி பேரு பார்த்தா கிடைக்கவே இல்லை. அவன் பேரு அவன் அவன் பேரு ஆதி சாய்குமார். அது 2 தான் வச்சிருந்தாங்க. சில இதுல வெறும் சம்பாலான்னு இருந்துச்சு, சில இதுல ஆதி இல்ல இல்ல, சம்பாலா. ஆனா கமல் ஆமா, ஆடி ஹீரோ சம்பாலான்னா பேரு தான் நம்மளுக்கு இதுல கிடைக்குது. இதுல என்னது ஆகால ஹீரோ கிடைக்குது. பேரு ஆதி சம்பால். சாய்குமார் இருக்கார்ல ஆமா, ஆக்டர், அவரோட பையன். யாரு? நம்ம ஆர்டிஎக்ஸ். அவரோட பையன் தான். ஓ, ஆர்டிஎக்ஸோட பிள்ளையா? ஆமா, அதான் அதான் நான் ஆடி சம்பாலான்னு ஆகால கிடைச்சிச்சு. அதை விட்டுருங்க, தெலுங்குக்கு விட்டுருங்க. நாளைக்கு வந்து தீர்ப்பு சாதகமா வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதாம்ல. என்னன்னா இல்ல வேணா பிரகாஷ் ப்ரோ, வேணா. நான் சொன்னா நீங்க கடைசியில வேணா சொல்லுவீங்க. நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகணும், அதெல்லாம் ஓகே. பட் ஆனா பிப்ரவரி 6 மட்டும் வேணாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த வித்லவ் படம் தேட்டர்ல பார்க்கணும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறேன். பிப்ரவரி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஓகே. எனக்கு அந்த ரீசனுக்காக தான் நான் February 6 வேணாம்னு சொல்றேன். பல்தான் பரணி ப்ரோ எல்லாம் கேட்டுக்கோங்க. பல்தான் புரியல. அவரு பிரகாஷ், வேணாம்னு எனக்கு என்ன சொன்னாரு February டவுட்னா, 6. பிரகாஷ் தீர்ப்பு சாதகமா வந்துச்சுன்னா 6th ரிலீஸ். சப்போஸ் இது பாதகமா வந்தாலும் இவங்க ஹை இதுக்கு போகாம சென்சார் போனா ஐயா, சீக்கிரம் இல்ல சீக்கிரமா இல்ல, ரிலீஸ் பண்ணி. பாதகமால வராதுங்கிறத சொல்றாங்க. இப்ப எல்லாமே இல்ல 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 சிபிஎஸ்சி எனக்கு வந்து இல்ல இல்ல ரைட் ரைட். மேல்முறையீட்டுக்கெல்லாம் போகலையாம், சென்சார் போர்டு மேல்முறையீட்டுக்கெல்லாம் போகலையாம். ஓகே ஓகே. போக இவங்களுமே போறது இல்லைங்கிற மாதிரி மேல்முறையீட்டுக்கு சொன்னாங்க. போகாம இருந்தா நல்லா இருக்கும்ல. அதான் அதான் ஏதாவது கிளியர், நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நாளைக்கு ஓகே. தெரியும். வாய்ப்பில்லை. இப்ப இதுல வந்து நீங்க வேணா சென்சார் இதுல பாருங்க, வந்து போனா டக்குனு சுகுமார் எலெக்ஷன் டேட் அலர்ட் பண்ணி விட போறாங்க அதுக்குள்ள. ஓ இல்ல சென்சார் போனா எவ்வளவு நாள்ல வரும்? ரொம்ப இல்ல, நாள் அது ஆகும். பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகிறதுனால 13 கூட ரிலீஸ் ஆயிட்டா நல்லா இருக்கும். பிப்ரவரி 6 இல்ல 13. எனக்கு பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகும்னு தோணுச்சு. என்ன வித்துல அது நல்ல ஒரு இதா இருக்கு. அதனால 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகட்டும், பார்ப்போம். 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகட்டும். ஆனா நாளைக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. சோர்ஸ் எல்லாமே அதான் சொல்றாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு கிளியர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நாளைக்கு எல்லாம் கிளியர் ஆகி தீர்ப்பு வருங்கிற மாதிரி தான், நல்ல சாதகமான தீர்ப்பு வரும் எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம். ஆக்சுவலா February 13 ரிலீஸ் பண்ணா கூட வித்ல February 6 ரிலீஸ் ஆகுமான்னு டவுட் தான் எனக்கு. இல்ல ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்தா அவங்களுக்கும் நல்லது இல்லைல்ல. இப்ப ஆள்ற தரப்புக்குமே ரொம்ப நல்லது இல்லைல்ல. இப்ப ஏற்கனவே பேரு கெட்டு போச்சு, வேணுக்குனே பண்றாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியுது. ப்ரோ, அது வந்து அவங்க பிளான் பண்ணி பண்றது கரெக்டா தான் ப்ரோ நடக்குது. நோய் அவங்க வந்து கொஞ்சம் இந்த பக்கமே பேசிட்டு இருக்கணும்னு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றாங்க. அது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இல்ல, அந்த இந்தியாவோட செகண்ட் பிக்கெஸ்ட் வக்கீல கூட்டிட்டு வந்துட்டு இப்படி சீக்கிரம் விடுறக்கு அவனுங்க அந்த அளவுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன திடீர்னு அமைதியாயிட்டீங்க எல்லாரும்? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை சாதகமா வந்தாலே அவனுக்கு திடீர்னு எலெக்ஷன் டேட் அலர்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? கனடால மங்காத்தா வந்திருக்கா மேஷ் ப்ரோ? இல்ல நான் இருக்கிற ஊர்ல வரல, எனக்கு தெரிஞ்சு டொரண்டோல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே புது படமே ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க, எங்க ரீரிலீஸ் பண்ண போறானுங்க. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணா. கேக்குதா? ஓகே ஓகே. ஏன்னா நான் இவ்வளவு நேரம் தூக்கி தூக்கி போட்டுருச்சு. நான் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்றாங்க, உள்ள வரேன், அதுக்கப்புறம் என்ன வெளியில தூக்கி போட்டுருது மறுபடியும். போன் வந்துட்டு போயிட்டாரு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இவர் அருண் வந்தா ஏதாவது குவிஸ் கேட்பாரு, மலையாளம் தமிழ் கலந்து.
பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ரீல் ஃபேக்ட்ஸ்ல கொஞ்சம் டவுட் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. மாகச்சி ரீல் ஃபேக்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ரீல் ஃபேக்ட் 33ல பூரி வாசல்ல வராதா? என்ன படம்? கிளைமேக்ஸ் சேஞ்ச். பூரி வாசல்ல. பூவிலி வாசல் இல்லையவா? அந்த மலையாளம் கிளைமேக்ஸ்ல மம்முட்டி டைடர். ஓ, இந்த ரீமேக்ல சொல்றீங்களா? ரீமேக்ல பூவிலி வாசல் ஒரிஜினல் பார்த்ததுல எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. மம்முட்டி டைடு இன்னும் கிளைமேக்ஸ் இங்க ஓடல படம். அப்படியா? ஓ, மலையாளத்துல ஓடல. கிளைமேக்ஸ் சேஞ்ச் ஒன் ஆஃப் தி ரீசன். ரீல் ஃபேக்ட் 33ல ஹலோ சொல்லுங்க. ரீல் ஃபேக்ட் 33ல ஆக்ட்ரஸ் சேஞ்சில மீரா ஜாஸ்மி வராதா? ரன் மூவில ஃபர்ஸ்ட் மீரா ஜாஸ்மின் தானே? அதுல பெங்காலி ஆக்ட்ரஸ் ரேமா சென். ரேமா அது வந்து ஜஸ்ட் வந்து புக் ஆகல. உங்களுக்கு புக் ஆனது தானே கன்ஃபார்ம். அவன் ஷூட்டிங் போச்சான்னு லிங்குசாமி ஒரு இன்டர்வியூ சொன்னாரு. அப்படியா? சரி. தமிழ் சரியா வரலன்னு சேஞ்ச் ஆனு. ஓகே ஓகே. நாங்க பார்க்கலாம். தாஜ்மஹால் ஆக்ட்ரஸ் ரியா சென் தங்கச்சி. நான் ரீமா சென் நினைச்சிட்டேன். அவ ரீமா சென் ரியா சென் தங்கச்சி. ஓகே 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 ஓகே. அவங்களோட தங்கச்சி. யாரு புரியல? யார் நடந்தது? ஹலோ ஹலோங்கிறது தெரியலையே. ரீல் ஃபேக்ட்ஸ்ல தர்ஷன் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது ரீல் ஃபேக்ட் தெரிஞ்சா சொல்லுங்க, அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு தமிழ் சாங்ல ஹிந்தி ஆக்ட்ரஸ் பேக்ரவுண்ட் டான்ஸரா நடிச்சிருப்பாரு. ஆல்ரெடி இது கேட்டீங்க. ஆக்ட்ரஸ் யாரு? சாங் யாரு? இல்ல ஆல்ரெடி இது கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்கலையா? கேட்கல. ஒரு ஹிந்தி சாங்ல தமிழ் சாங்ல ஹிந்தி ஆக்ட்ரஸ் பேக்ரவுண்ட் டான்ஸரா நடிச்சிருப்பாரு. அந்த சாங் ஏது? ஆக்ட்ரஸ் யாரு? பெரிய ஆக்ட்ரஸ் ஒன்றும் கிடையாது. க்ளூ வேணுமா? கொடுங்க. மின்னலே ஒன்றா ரெண்டா ஆசைகள் சாங் தான் க்ளூ. சாங் க்ளூ ரோஜா மூவி. ஆக்சுவலா இது எனக்கு ஆன்சர் தெரியும், ஆக்டரை தான் மறந்துட்டேன். இல்லைங்க, எனக்கு இந்த ஆன்சர் ஏற்கனவே சொல்லிக்க மாதிரி கேட்டலி கேட்ட மாதிரி இல்ல எங்கேயோ நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு ஆன்சர் தெரியல. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஹிந்தி நடிகை தமிழ்ல வந்து ஒரு சாங்ல பேக்ரவுண்ட் டான்ஸரா ஆடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி நடிகையா மாறிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி சொன்னோம்ல, இந்த தர்சன் கன்னட ஆக்டர் தர்சன் வந்து வல்லரசு படத்துல நடிச்சிருந்தாரு, சைட்ல ஒரு சின்ன ரோலா அடிச்சுதான் போனார்ல, அது மாதிரி வந்து சைடு டான்ஸரா இருந்து ஹீரோயினா இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த கேள்வி இவரே கேட்ட மாதிரி ஞாபகம், இல்ல யாரும் கேட்ட மாதிரி ஞாபகம், அது மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம். ஆனா பதில் ஞாபகம் வரல. வித்யா பாலனா? வித்யா பாலன் இன்னொரு படத்துல கம்மிட் ஆனாங்க, அந்த படத்துல நடிப்பு வரலன்னு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில அறிமுகம் ஆனாங்க. அவங்க அந்த ஆக்ட்ரஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஒரு தமிழ் டைரக்டர். ஆயிரம் ப்ரோ, அவங்க ஹிந்தில என்ன படம் எடுத்திருக்காங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த என் சுவாச காட்டுற படத்துல உள்ள ஹீரோயின் அவங்க ஹிந்தியில அடிச்சிருக்காங்களா? அது மூவி கரெக்ட். ஆக்ட்ரஸ் தெரியல, அவங்க பேர் தெரியல, அவங்க பேர் தெரியல. இஷா கோபிகர் தானே? நோ, இது பேக்ரவுண்ட் நடிச்சிருப்பாரு ஒரு சாங்ல மட்டும். என் சுவாச காற்று வந்து இஷா கோபிகர் தானே அவங்க? அது ஹீரோயின். இல்லங்க, அந்த படத்துல வந்து இஷா கோபிகர் ஹீரோயின். ஆனா அது இன்னொரு பொண்ணு வந்து பேக்ரவுண்ட் சாங் ஆடும். அந்த பொண்ணு பேர் தெரியல, அந்த பொண்ணு ஹீரோயின் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஹிந்தி படம்லாம் பார்த்தது இல்லை. அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜீவியம் கௌதம் மாஸ்டர். தெரியல என்ன படம் பண்ணாரு. ஜிவிஎம் ஹிந்தில என்ன படம் பண்ணாரு?
ஏக் தீவானத்தா பண்ணாரு. மின்னலே ரீமேக் அதான் மின்னல ரீமேக்கும் பண்ணாரா? ஸோ அதான் மின்னல இருக்கு. ரைட், ஓகே, சரி, ரைட்டு. அந்த ஹீரோயின் பேர் தான் சொல்லுங்க, எனக்கு ஹீரோயின் பேர் வரல. அந்த ஹீரோயின் பேர் சொல்லுங்க. தியா மிர்சா. தியா மிர்சா. அது தியா தர்ஷாவா? மிர்சா மிர்சா தியா மிர்சா. நல்ல வேலை, பேர் குழம்பி போல. ஏன்னா சர்ச் பண்ண இல்ல மாறி சொன்னா சர்ச் தப்பா போட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு போங்க. எல்லாம் திகிர்தண்டா டெம்ப்ளேட் ஆயிரம் பாத்துங்க. பேரை கொஞ்சம் கரெக்டா போட்டுருங்க. பிரகாஷ் ப்ரோ ஆடு பார்க்க தொடங்கியாச்சா? எதுங்க? ஆடு மூவி. ரைட். ஆடு பாக்கல இன்னைக்கு தான் பரணி அமுச்சு விட்டா. அப்படி நான் பாக்கல இன்னைக்கு. அதுக்காடி ஒரு 2 ஒர்க் வந்துச்சு. ஆனா இந்த குற்றம் புரிந்தவன் முடிச்சுட்டு அதுதான் பார்க்க போறேன். ஆடு 1 and 2 பார்க்கணும். ஏன்னா ஆடு 3 ரிலீஸுக்கு முன்னாடி அதை பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தாலே செகண்ட் புரியும். ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆடு ஃபர்ஸ்ட் பார்த்தாலே கனெக்ஷன் இருக்கு കുറച്ച്. ஓகே, பாத்துறேன். கண்டிப்பா பாத்துறேன். யார பே பண்றாங்க? யார் பே பண்றது? 10 ರೂಪಾಯಿ ಕ್ಯಾಂಪ್ ಆಯ್ತಾನು? ಕ್ಯಾಂಪ್ ಆಯ್ತಾ? 10 ರೂಪಾಯಿ ಕ್ಯಾಂಪ್ ಆಡ? ஏய் மாவீரன் நீ வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்க. அதான் மாவீரன் மியூட் போட்டு விடுற, திரும்ப மியூட் எடுத்து விட்டு பேசுறாரு பாருங்க. அருண் ப்ரோ சந்தேகப்பட்டேன். அவருதான் பின்னாடி பே பண்ணிட்டு இருக்காரு நினைச்சேன். கேம்ப் வாங்கிட்டு இருக்காரு கடையில. கேம்பாக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஸ்பேஸ்ல. இவ்வளவு நேரம் ஆள் இல்லாத தெருவில் நடந்து வந்தேன். அப்ப தெரியல. ஆள் இல்லாத தெருவிலையா? இல்ல, அப்ப முன்னாடியே நாய்ஸ் வந்திருக்கும். தெருவில் ஆள் இருந்தாங்கன்னா அப்படின்னு. ஓகே, வேற ஏதாவது பேசுறீங்களா? பிரகாஷ் ப்ரோ. இல்ல அருண் ப்ரோ தான் ஏதாவது அடுத்த கேள்வி கேட்க வந்த. அருண் ப்ரோ சொல்லுங்க, அடுத்த கேள்வி கேளுங்க. அவர் கேட்கற கேள்வியாச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சரி, ரைட்டு போச்சு. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். ഒരു തമിഴ് ഡയറക്ടർ മലയാളത്തിലും പടം പണിയിരിക്ക, തമിഴിലും പടം പണിയിരിക്ക. ഒരു മലയാള ആക്ടറോട് ചേർന്ന്. இதே நீ ஆல்ரெடி கேட்டீங்களே. എന്താ കേട്ടത്? ഇത് കേക്കലേ? ഒരു തമിഴ് ഡയറക്ടർ, പെരിയ ഡയറക്ടർ, മലയാള ആക്ടറും பெரிய ஆக்டர் 2 பேரும் மலையாளத்திலும் படம் பண்ணியிருக்காரு, தமிழிலும் படம். ஃபர்ஸ்ட் பண்ணது மலையாளத்தில். மலையாள ஹீரோ வச்சு தமிழ் படம் பண்ணாருங்களா? இல்ல மலையாளத்திலே படம் பண்ணிருக்காருங்களா? மலையாளத்திலே படம் பண்ணியிருக்காரு. பார்ப்பனைக்கு ஒரு க்ளூ தரல. க்ளூ கொடுங்க. ஃபகத் ஃபாசில், நிவேதா தோமஸ் தான் க்ளூ. ஸ்மார்ட் பர்னிக்கு தெரியும்னு எனக்கு. ஸ்மார்ட் பர்னிக்கு கேள்வியே தெரியல. ഒരു മലയാള ആക്ടർ തമിഴ് ഡയറക്ടറുമായി சேர்ந்து മലയാളത്തിലും പടം பண்ணியிருக்கார், தமிழிலும் படம் பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் பண்ணது மலையாளத்தில். பரணி ரொம்ப சிம்பிள். பரணி தமிழ் டைரக்டர் பிளஸ் மலையாள ஹீரோ காம்பினேஷன்ல 2 படம் பண்ணிருக்காங்க. ஒரு மலையாள படம், ஒரு தமிழ் படம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் படம் மலையாளத்துல பண்ணிருக்காங்க, 2வது படம் தமிழ்ல பண்ணிருக்காங்க. அது என்ன காம்பினேஷன் சொல்லி கேட்கிறாரு அவரு. எனக்கு தெரியாதுண்ணா. எனக்கு அவ்வளவு அதான் மலையாள க்ளூ. தோமஸ்ங்கிறாரு. நிவேதா தாமஸ்னா இவர்தான் நம்ம, அவர் பேர் என்னது? ஐயோ, அது தமிழ்ல தானோ? கீது. டைரக்டர் நேம் க்ளூ. எனக்கு தெரிஞ்சு புது படமா இருந்தா கூட சொல்லிடலாம். ஏதோ பழைய படம்னு நினைக்கிறேன். 2010 2005 இந்த மாதிரி நினைக்கிறேன். 10 அல்ல 15 அல்ல இருக்கு. இல்லங்க, பாசில் ஜோஸ், ஃபகத் ஃபாசில்,
இல்ல இப்ப டேரக்டர் பாசிலா ஃபகத் ஃபாசில் இல்லங்க டேரக்டர் பாசிலா അല്ല ആക്ടർ ഫഗത് ഫാസിലും നിവേദ തോമസ്. ഇതാണ് ക്ലൂ. எனக்கு പാൻ ഇന്ത്യ தெரியலப்பா ഡയറക്ടർ. எனக்கு தெரியலப்பா வேற யாராவது பதில் சொல்லுங்க പാൻ ഇന്ത്യ ഡയറക്ടർ. അവർ ഫസ്റ്റ് മൂവി തെലുങ്കിലെ ഡയറക്ടറുടെ. തെലുങ്കിലെ ആണ് ഹിന്ദി ആക്ടർ ഹീറോ. தமிழ் டேரக்டர் எடுத்திருக்க படம் தெலுங்கு ஹிந்தி ஹீரோ மலையாள ஹீரோ வச்சு எடுத்த படமும் தமிழ்லயே எடுத்திருக்கிறாரு. அந்த ஹீரோ யாரு அந்த டேரக்டர் யாரு? இது பேன் இந்தியா கேள்விப்பா, பேன் இந்தியா பதில் இல்ல, இது பேன் இந்தியா கேள்வி. மணிரத்னம். அது புவன் போட்டாரு மணிரத்னம் ஆன்சருங்கிறத. മലയാളത്തിൽ ഉണരൂ എന്നൊരു പടം എടുത്തത്. ஓகே ஹீரோ മോഹൻലാൽ. ஓகே டன். அவர் ஒரு புவன் வந்து மணிரத்னம் டேரக்டர்னு போட்டாரு. തെലുങ്കിലെ അനിൽ കപൂർ ഹീറോ നടിച്ചിരുപ്പാർ. தெலுங்கு படம். ஓகே ஓகே. எனக்கு மலையாள படங்களை பத்தி பெருசா தெரியாதுங்கிறனாலதான் அந்த கேள்வியே நான் அப்படியே இப்ப பொறுமையா யோசிக்கிறது இல்ல. நமக்கு அது செட் ஆகாது. ஏன்னா மலையாள படம் நமக்கு அதனால விட்டுறது. இந்த பழைய படங்கள் பார்த்தது இல்லை நான். இப்பதான் ரீசெண்டா தானே பாக்குறோம். ஒரு 8 வருஷமா 7 வருஷமா தானே பாக்குறோம். தெலுங்கு படம் கூட 12-15 வருஷமா பாக்குறோம். மலையாள படம் இப்பதான் 7-8 வருஷமா பாக்குறோம். ഓക്കെ. ஓகே ஓகே. டிடிடி மூவி ஆரா ஹிந்தியில ரீமேக் பண்ண போறது? ஜீவா மூவி. இல்ல இப்போதைக்கு பேசிருக்காங்க. யாரும் ஹீரோலாம் கன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் ரீமேக் ரைட்ஸ் பேசியிருக்காங்க அவ்வளவுதான். ஆனா டைட்டில் டிடிடி கார்த்திலாடி. அஷய் குமாரா ப்ரோ அது அங்க ஒர்க் அவுட் ஆகும். இல்லாடிக்கா தலைமை இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது முதல்ல அங்க ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகாதுங்க. அது ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலுங்க. ரீமேக்கா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரொமோஷனல் கான்செப்ட்ங்க, அவ்வளவுதாங்க. அஷய் குமார் சக்ராதி வஸ்துனா ரீமேக் பண்ண போறாருன்னு நியூஸ். அது ஒர்க் ஆகும். அனில் கபூர் படம் அது கன்னடா தானே, தெலுங்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கன்னடா. சாரி மிஸ்டேக். சூரிய பார்வை மூவி ஆல்ரெடி ரீமேக் ஹிந்தியில வந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ அதுதானே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சூரிய பார்வை படம் பார்த்தேன். அது ரொம்ப பிளாட்டா இருக்கே ப்ரோ. இதுல என்ன படம் பாத்தீங்க? என்ன பிளாட்டா இருக்கு? சூரிய பார்வை நீங்க சொன்னீங்கல்ல கிங்குக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். நானு ஆல்ரெடி நான் பயந்துட்டேன். நம்ம என்ன படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பிளாட்டா சொல்றாருன்னு. அந்த படம் ரீமேக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம். அது நல்லா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. சூரிய பார்வை படத்தை அதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து ரீமேக் பண்ணாங்க காப்பி அடிச்சு. அதை இப்ப கிங் படமா எடுக்கிறாங்கன்னு சொல்றோம். அவ்வளவு தகவலை சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே. அது ரொம்ப அது ஆல்ரெடி பாபி டியோல் ரீமேக் பண்ணியாச்சு ஹிந்தியில. இல்ல அதுதான் இப்ப கிங் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரூமரா போயிட்டு இருக்கு. அடாப்டேஷன் ஆயிருக்கு. அதான் அபிஷியல் ரீமேக் எல்லாமே உருவி தழுவி தான் எடுத்தாங்க. அபிஷியலா ரீமேக் பண்றாங்க போல இருக்கு. கேர்ள் கேரக்டர்ல வந்து அந்த அவங்க பொண்ணே தான் நடிக்கிறாங்க அந்த கிங் படத்துல. ஆமா பிரகாஷ் ப்ரோ, நான் ரொம்ப வருஷமா அந்த கவுண்டமணி செந்தில் காமெடி பார்த்திருக்கேன். பட் அது அந்த படம் தான் எனக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த படத்துல உருப்படியாத ஒண்ணுதான் இருந்துச்சு. என்ன ட்ராக் கவுண்டமணி செந்தில் அந்த இவர் ஒவ்வொரு பக்கெட் டப்பா வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்களே, நான் 2 வாட்டி நீங்க 7 வாட்டி 18 வாட்டின்னு சொல்லி காமெடி வரும்ல. பிச்சை இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும் அந்த படம். IMDb டாப் 250 இருக்கு அந்த படம்.
என்ன படம் அது? லியான் தி ப்ரொஃபஷனல். சூரிய பார்வை. யாரோ சிப்ஸ் சாப்பிடுறாங்க. இங்கிலீஷ் ஆக்டர் வந்து நானா படேக்கர் மாதிரியே இருப்பாரு. இன்னைக்கு என்ன ரொம்ப கேப் விழுகுது. மண்டேவே இவ்வளவு இதுவா? சுகுமார் ப்ரோ கடைசி இன்னைக்கு வரைக்கும் holiday வேற. சொன்னாரு. அது கோவஸ்ட்ல இருப்பாருங்க. காணாம போயிட்டாரா யாரு? சுகுமாரண்ணா? சுகுமார் ப்ரோ எப்பயே போயிட்டாரு. இல்ல கடைசி வரைக்கும் ஸ்பேஸ் ஆரம்பிச்சது முடிக்கிற வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் சொல்றது தான். நாளையில இருந்து. பர்னி ப்ரோ இது பாத்தீங்களா? பராசக்தி ஃபுட்பால் மேட்ச்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அந்த ஸ்டில் பார்த்தேன். மனோஜ் மடி போட்டிருந்தாரு. ஓகே ஓகே. சரி, இல்லைன்னா முடிச்சிடலாமா? ஓகே பாய். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஜனநாயக தீர்ப்பு வரும். பிப்ரவரி 6 ரிலீஸ் டேட் வரும். அஜித் கோல் தண்டை பேசுவோம். நாளைக்கு தீர்ப்பு வந்தோடனே நாளைக்கேவா ரிலீஸ் டேட் போடுறாங்க? வாழ்த்துக்கள் பிரகாஷ் bro. பார்ப்போம். வாழ்த்துக்கள் பிரகாஷ் bro. நாளைக்கு உங்கள் ஆசை நிறைவேற நான் வாழ்த்துகிறேன். ரைட்டு. தீர்ப்பு சாதகமா வரும். பார்ப்போம். பாய். தீர்ப்பு சாதகமா வரும். ரிலீஸ் டேட் எனக்கு ரைட். பார்ப்போம் பார்ப்போம். பாய். பரணிக்காது ரிலீஸ் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லல பல்தானி. ஏன் பல்தானி விடுங்க விடுங்க, உள்ளக்கிறதா வெளியே எது வர விடுங்க. சொன்னாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் பரப்புறதுல உங்களையும் சேர்த்து சில பேர்லாம் அடிச்சுக்கவே முடியாது. இவன் சொல்லிட்டான்னா பர்னி ப்ரோக்கு வந்து என்ன பிரச்சனை, வித்லவ் எல்லாம் பார்க்க முடியாது ஜனநாயகன் வந்தா. நான் வித்லவ் பார்க்க முடியாதுன்னு அந்த படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு 2 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னேன். நான் வேற எதுவும் சொல்றேன். உடனே அந்த படத்துக்கு நான் வன்மம், இந்த ஆக்டர் நல்ல வன்மம், அந்த ஆக்டர் நல்ல வன்மம், அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு ஆச்சு பூச்சுன்றாங்க உடனே. என்ன ப்ரோ பண்ண முடியும்? ரவிதேஜாவை நீங்க வேற அப்ப படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. அவர் ஜோன்ல இல்லைன்னாவே, அவர் ஜோன்ல எத்தனையோ படம் நல்லா இருந்திருக்கு, நீங்க பாக்கல. அதுக்காண்டி ரவிதேஜா அடிக்கும் போது பாத்துட்டு இருக்க நான் முடியுமா? அதுக்குதான் விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, சாரின்னு சொல்லிட்டேன்ல. சாரி சொன்னேன்னா தெரியல, ஃப்ரீயா விடுங்கன்னு சொன்னேன்னா. அதான் அப்படிதான். அப்புறம் என்ன சொல்ல முடியும்? அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, உங்களுக்கு அவர் மேல ஒரு கோவம். ஐயோ, உங்களுக்காக வந்து வாய்ஸ் நோட் எல்லாம் கொடுத்திருக்காரு. மாய்ஸ் ஜாத்ராவோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் யார் வந்தா? ஓ ஓகே ஓகே. அப்படியெல்லாம் பார்த்து இவங்களோட படத்துக்கு அவர் வாய்ஸ் நோட்டே கொடுத்திருக்காருங்க. ஒரு படம் முழுக்க அவரோட வாய்ஸ் கொடுத்துதான் தெலுங்குலயே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஒரு உதவியை கூட நினைச்சு பார்க்காம இருக்காங்க பாத்தீங்களா? தெரியுமில மாவீரன், சாரி மாவீரன், மாவீரன், வீரமே ஜெயம் தெரியுமா பரணி ப்ரோ? சத்தியமே ஜெயதேவ். அதுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்தாரா? ஆமா. இல்ல அதை விடுங்க பிரகாஷ் ப்ரோ. இப்பதான் எஸ்கேன்னு போடுறாரு. அப்பெல்லாம் எஸ்கே ப்ரோ, எஸ்கே அண்ணான்னு போடுவாரு. ட்வீட் போட்டிருப்பீங்களே. ஆமா, தெலுங்குல வாய்ஸ் பேசுறாரு அப்படின்னு. இல்ல நான் போட்ட மாதிரி ஞாபகம் இல்ல மகன். போட்டுதானே அநியாயம் பண்றீங்க. நான் எனக்கு தெரியாதுண்ணா. அப்ப பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ரவிதேஜா மேலேயே தனியா ஏதோ கிரட்ஜ் இருக்கு. உடனே இப்படி ஒரு இது விஜய் சேதுபதிக்கு அப்டேட் வந்த அதே அன்னைக்கு தெலுங்குல யாருன்ற அப்டேட்டும் வந்துச்சு தனியா தனியா. அது அதே அவரோட வாய்ஸ்லயே வந்திருக்கும். பட் எனக்கு தெரியாது. அப்படியே அந்த டைம்ல நான் பார்த்திருந்தாலும் இப்ப எனக்கு இது ஞாபகம் இல்லை. ஏன்னா அது ரவிதேஜா. சரி பர்னி ப்ரோ, எஸ்கே வெங்கட் ப்ரோ படம் இந்த இயர் வருமா, நெக்ஸ்ட் இயர் தான் வருமா? நெக்ஸ்ட் இயர். ஓகே. இந்த இயர் அப்போ ஒரு படம் தானா எஸ்கேக்கு? ஆமா. பார்க்கிங் டைரக்டர் படம் அது என்ஓசி வாங்கணும்ல அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து. அது டாக்ஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. பிரகாஷ் ப்ரோ, இப்ப ரஜினி படத்துக்கு அவங்க என்ஓசி கொடுத்தாதான் ஆரம்பிக்க முடியும் பேசன் ஸ்டுடியோஸ்ல. அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா?
ரஜினி படத்துக்கு யார் என்ஓசி தர சொல்ல போறா? இல்ல அவங்க ஒரு படத்துக்கு சைன் பண்ணுங்க இல்ல அந்த மாதிரி, ஏன்னா அந்த கதையை அங்க பண்ணக்கூடாதுல்ல, பண்ண மாட்டார்ல. அது ரஜினிகிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்களால டிலே இருக்குங்க தவிர, அதாவது சொல்ல போனா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால டிலே, சிவகார்த்திகேயன் கூட டிலே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் காரணம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், செகண்ட் காரணம் எஸ்கே, தேர்ட் காரணம் தான் இப்போ நீங்க டேரக்டர்னு வருவீங்க சிபி சக்கரவர்த்தி. அதனால அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ஓசி பிரச்சனையே கிடையாது அவருக்கு, சிபி சக்கரவர்த்தி படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா மத்த படத்தை பொறுத்த வரைக்கும் தெரியல நமக்கு. இது வேற ஸ்டோரி தானே அஜித் ப்ரோ? அந்த பார்க்கிங் படம் தான் வந்து சேம் ஸ்டோரி. அது எப்படின்னு தெரியல. இல்ல ப்ரோ, அவங்க இப்ப புக் பண்ணிருப்பாங்கல்ல இந்த அடுத்த படம் எங்களுக்கு தானே, அதை தாண்டி போய் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அவர் ரெடி இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் பாசிட்டிவ் ரெடி இல்ல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரு சிபி? ஏதோ நடந்தா சரிப்பா, நல்லதே நடக்கட்டும். ஆனா பிரகாஷ் ப்ரோ அப்படியே டான்ட்டு இருந்தாலும் இவர் டான்ட்டியா பண்ணாலும் அப்ப இந்த இது மாறும்ல, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரே குழப்பம்தான். அவங்க டான்ட்டியா பண்ணணும் தானே கேட்கறாங்க ராம்குமார் பாலகிருஷ்ணன், அந்த மாதிரி தானே டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பரணி ப்ரோ உங்களுக்கு தெரியுமா? இல்ல ப்ரோ, நான் கேட்ட நியூஸ் படி அவர் டான்கே பண்ண சொல்றாங்க அந்த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி இல்லைன்னா வேற யார் பண்ணுவா அது? எனக்கு யார் பண்றாங்க என்னன்ற ஐடியா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ராம்குமார் இது வந்து டாக்ஸ் அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே ஷூட்டிங் போற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அது ஷூட்டிங் போய் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வெங்கட் பிரபு ஃபிலிம் கூட ஷூட்டிங் போகும். பட் இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த படமா தான் இருக்கும்னாங்க ராம்குமார் ஃபிலிம். இந்த ப்ரொடியூசர்ஸ் இந்த டாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆக வேண்டியது இருக்கு. பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு எதுனாலும் வந்துட்டு பர்த்டேக்குள்ள ஏதாவது ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும் February 17th. பாப்போமா, அதை வச்சுதான். எனக்கு அதை விட நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. அஜித் பல்தான் சொல்லுங்க. பல்தான் கேக்குறதா சொல்லுங்க. இல்ல, February 3 எத்தனை அப்டேட் வரப்போகுது, என்ன அப்டேட் வரப்போகுது நானும் எதிர்பார்க்கிறேன். இருங்க, எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இன்னைக்கு February 3 வேற ஒரு கவலை இருக்கு, அதை விடுங்க. நாளைய தீர்ப்பு என்ன அதை சொல்லுங்க, நாளைக்கு பேசுவோம். நாளைய தீர்ப்பு தானே, நல்ல படம், அண்ணாவோட டெபியூட் பாப்போம். ராதாரவி அப்பாவா பண்ணிருப்பாரு. பல்தான் வந்து விஜய் ஃபேன் சைட்லயே பெரிய பெரிய ஐடியெல்லாம் பெப்சிக்ஸ்ன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப அப்படியே குஷி ஆயிட்டாரு. யா, நான் உன்னை சொல்றேன், இப்படிதான் வந்து 10ஆம் தேதி வந்து ஆஷா மேடம் தீர்ப்பு கொடுத்தோன்னையும் January 16 ரிலீஸ், இஷ்யூ சால்வ், யூஏ ராவண மவண்டா கொத்தையில் நிக்கிற ஏமாண்டான்னு எல்லாரும் போட்டாங்க. ஈவினிங் கூட இல்ல, அரை மணி நேரத்துல உங்களது தீர்ப்பு மேல் கேஸ் போடப்பட்டுள்ளது, தீர்ப்பு அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்படுது, பொத்திக்கிட்டு நில்லுங்க நாட்டாங்க. நாளைக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். நாளைக்கு நான் எந்திரிக்கும் போது என்னன்னு தெரிஞ்சிடும், பாப்போம். நீங்க லேட்டா எந்திரிக்க போறீங்களா? 12:30 மணிக்கு? ஏங்க நம்ம தூங்குறதே 3:30 மணிக்கு தாங்க, ஷிஃப்ட் 3:30க்கு தானே முடியும். ஓ சரி, ரைட், ஓகே, நாளை சந்திப்போம். ப்ரோ சாரி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அப்டேட் கேக்குது ப்ரோ. அரசன் என்ன ஆச்சு ப்ரோ? அரசன் அப்டேட் ஏதாவது இருக்குங்களா? அரசன் ஏன்னா வந்து டிசம்பர்ல ஷூட் நிறுத்தினாங்க, 10 நாள் ஷூட் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜனவரியில 20 பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே ஆரம்பிக்கல. அது ஏன் டிலே ஆகுது, ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அது என்ன சொல்றது,
அந்த வடிவேல் சொல்ற மாதிரிதான் இருக்கு. என்ன சொல்றது இப்ப வந்து அப்படின்னு. ப்ரோ எனக்கு கிடைத்த தகவல் படி February 2nd வீக் தான். ஏன்னா இப்பதான் சென்னையில செட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ப்ரோ, அந்த செட்டு பிளானும் டிராப் ஆயிடுச்சு. அது நிறுத்தி வைக்க சொல்லிட்டாங்க செட் எதுவும். அது வரைக்கும் எனக்கு தெரியும். அப்போ ஒரு அது பிரச்சனையும் இல்ல. ஏன் February 3 ஏதாவது அப்டேட் வரும், கவலைப்படாதீங்க. இன்னொரு ஓ, அவரோட பிறந்த நாளுக்காக அப்படி சொல்றீங்களா? ஆமா, அந்த அன்னைக்கு அப்டேட் வரும். டீசர்க்கின்னு விடுவாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எடுத்த ஷூட் எடுத்த வரைக்கும் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் ஒரு கிளிப்பிங் மாதிரி விடுவாங்க, இல்ல போஸ்ட் விடுவாங்க, அவ்வளவுதான். அப்படின்னு ஓகே ஓகே. அது எப்படி சொல்றது, டீட்டெயிலா சொல்லவும் முடியல, அதனால விட்டுருவோம். பாப்போம், அவங்க அப்டேட் அவங்களும் விட்டோம். ஆமா ஆமா, சரிங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. பாய், நான் கண்டிப்பா பாய் பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ்.